நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உள்ள தூய்மை, உயர்ந்த உள்ளம், தேர்ந்த ஞானம், இது உள்ள அத்தனை பேரும் நீங்களா அழகுங்கிறார். நொறுங்கி போய்விட்டார் காந்தி, நொறுங்கி போய்விட்டார். இதற்காகவா அம்சியை பொதித்தேன். இந்த உலகத்துக்கு கடவுள் தோன்ற வேண்டும் என்றால் அவன் உணவு, வேலை, இந்த வடிவத்தைத்தான் கடவுள் தோன்ற வேண்டும். டமால் டமால் போட்டு முடித்து விட்டான். கதை முடிந்த போது நாடு கலைபரமாகிவிட்டது. இதை பார்த்து ஒரு இளம் சிங்கம் தவித்தது, துடித்தது. அந்த ரத்தத்தை சத்தியம் பண்ணுச்சு. வெள்ளக்காரன் எழுதி ஜெயித்த ஒரே பெண்மணி இந்திய வரலாற்றிலேயே வேலுநாச்சியார் ஒரே பெண்மணி தான். சென்னி மலைக்கு சிவன் மலைக்கு நடுவில் சின்னமலை என்று போய் சொல் அப்படின்னு சொன்னார். 10 கிளை வாங்கி கொடுப்பான ஃபேனு உனக்கு மட்டும் ஏன் வாங்கி கொடுத்தான்? நீ முதலமைச்சர் அம்மானா எடா. மக்கள் வரி பணத்திலே இயங்குகின்ற மருத்துவமனையில் இருந்து ஒரு சல்லி காசு செலவு பண்ணுவதை கூட அனுமதிக்க மாட்டேன். 1940 துவக்கத்தில் மெட்ராஸுக்கு ஒரு ரயில் பம்பாயிலிருந்து வந்துச்சு. ஒரு 28-29 வயசு மதிக்கத்தக்க இளைஞன் ரயிலேருந்து இறங்கினா. ஒரு போர்ட்டில் போனால் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து தலையில் வச்சு அனுப்பினார். நேராக கார் பார்க் வந்தாங்க. டிக்கை திறந்து ஒரு பெட்டியை படுக்கையெல்லாம் வச்சுட்டு ஒரு பளபளன்னு மின்னக்கூடிய வெள்ளி பெட்டி ஒன்று, அந்த பெட்டியை எடுத்து வச்சுட்டு அந்த போர்ட்டை கேட்டான், ஐயா இதுக்குள்ளே என்ன ஐயா இருக்குது, விசித்திரமாக இருக்குது பெட்டினா. மகாத்மா காந்தியோட படம் இருக்குது என்று சொன்னான் அந்த இளைஞன். உடனே போட்டு தலப்பாக எடுத்துட்டு அந்த பெட்டியை தொட்டு கும்பிட்டுட்டு திரும்பி பார்க்காம போயிட்டே இருந்தான். என்னையா காசு வாங்கிக்கலையா? அந்த புண்ணியவாளனை பார்க்கத்தான் முடியல, அவன் பட போட்டியை தொட்டு தூக்கின புண்ணியமாவது எனக்கு இல்லாட்டி காசு வேண்டாயா என்று சொல்லிவிட்டு போனான். அப்படி வாழ்ந்த காலத்திலேயே மகாத்மா வாழ்ந்த ஒரு மகத்தான மனிதர் காந்திஜி. 13 வயசில் கல்யாணம் பண்ணுறார். கற்பனை பாருங்கள், 13 வயசில் கல்யாணம் பண்ணுறார். 60 வருஷம் மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்தார். 37 வயசில் தாம்பத்தியத்தை நிறுத்திட்டார். செக்ஸ் வாழ்க்கையை 37 வயசு நிறுத்திட்டார். 42 வருஷம் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடித்தார். நம்ம எல்லாரும் பண்ணுற தப்பை காந்தியம் பண்ணியிருக்கார். சின்ன வயசில் திருட்டுத்தனமாக வீட்டில் மோதிரம் திருடினார். திருடிட்டு மன்னிப்பு கேட்டு கடிதம் எழுதி கொடுத்தார். 15 வயசு குறுகுன்னு இருக்குமில்ல, கல்யாணம் பண்ணி சம்சாரம் கூட இருக்குது, எல்லாத்தையும் வீட்டிலே வந்து செக்ஸ் பண்ணியிருக்கிற காலகட்டம். வெளி ஆளுகிட்ட போனால் எப்படி இருக்குன்னு ஒரு விலைமாதி வீட்டுக்கு போகிறார். அந்த அம்மா வெளியில் வந்து தம்பி என்ன வேணும்னு கேட்ட உடனே வாயில் வறண்டு போய் நாக்கு ஒட்டிக்கிச்சு ஓடியாந்துட்டார். அதன் பிறகு உடம்பு ரொம்ப நோஞ்சானா இருக்குது, கொஞ்சம் நீ புஷ்டி ஆனோம்னா மட்டன் சாப்பிடணும்னு சொல்லி ஓராண்டு வந்து அசைவம் சாப்பிட்டார். 19 வயசில் லண்டன் போய் 2 வருடம் 8 மாதம் வந்து பாரட்டில் படித்தார். 1893 தென்னாப்பிரிக்காவுக்கு வரார். முதல் வகுப்பில் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது பெட்டியோடு தூக்கி காந்தியை வீசி எறிந்தார்கள். அந்த கோபத்தில் தான் நிறவரி எதிர்த்து போடலாம் என்று 20 ஆண்டுகள் நிறவரி எதிர்த்து அந்த தென்னாப்பிரிக்காவிலேயே நம்ம போடானார். ஜோகன்னஸ்பர்க்கிலிருந்து 21 மைல் தூரத்தில் டால்ஸ்டாய் பண்ணை என்று ஒரு இடத்த காலடியும் ஏற்பாடு பண்ணாங்க. தினந்தோறும் டால்ஸ்டாய் பண்ணையிலிருந்து காந்தி 21 மைல் நடந்து வந்துட்டு திரும்ப 21 மைல் திரும்பி போவாராம். அதாவது ஒரு நாளைக்கு 42 மைல் காந்தி அவர்கள் நடப்பார். டால்ஸ்டாய் பண்ணையில் ஒரு சின்ன சத்திரம். நம்ம திருவிழாக்கெல்லாம் போனோம்னா இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ராத்திரியில் வந்து கால்விக்கு இடம் இல்லாமல் ஜனங்களாக படுத்து தூங்குவாங்க. அந்த மாதிரி சத்திரத்திலே சேவாளர் தொண்டர்கள், ஆண்கள், பெண்கள், இளையவர்கள், குழந்தைகள், மூத்தவர்கள் எல்லாருமே உள்ளே படுத்திருக்காங்க. தூங்கும்போது இப்போ திரும்பி தவறுதான் கைப்பட்டால் கூட தவறு நடந்து விடுமே என்று பல இரவுகள் காந்தி நைட் வாட்ச்மேன் மாதிரி காவல் இருக்கிறார். மறுநாள் அந்த பொண்ணுக்கு ஒரு 10-12 பொண்ணுங்க இருப்பாங்க, எல்லாம் 25, 15 வயசு 20 வயசு பொண்ணுங்க. கூப்பிட்டு கண்ணுங்களா நீங்களா மொட்டை போட்டுங்க அப்படின்னார். பாபுஜி என்ன சொல்கிறீங்கன்னா, நீ சலூனுக்கெல்லாம் போக வேண்டாம், நானே மொட்டை போட்டு விட்றேன்னு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அவர் மொட்டை போட்டு விட்டார். 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் எழுதுகிறாரு, அன்று நான் செய்த விஷயம் காட்டு முராண்டித்தனமாக இருந்தாலும் அந்த குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு எனக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து சபர்மதி ஆசிரமத்திலே 16 ஆண்டுகள் வந்து இருக்கிறார். அதாவது கீழே மண் தர செவரு, நம்ம ஊரில் காற்று மண் சொல்லுவாங்க, செங்கல் இல்லாமல் காற்று மண்ணில் கட்டு சோறு, மேலே வந்து கூரை, மின்சாரம் கிடையாது, ஃபோன் வசதி கிடையாது, ஃபேன் வசதி கிடையாது, டெலிஃபோன் வசதி கிடையாது, குழாய் தண்ணீர் குழாய் கிடையாது. இடுப்பில் ஒரு 4 முடத்தை கட்டிட்டு இந்த மனிதன் அந்த மண்ணிலே படுத்து கொண்டிருந்தான்.
தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஹரிஜன் அப்படின்னு ஒரு பேர் வச்சார். ஹரிஜன் அப்படின்னு தன்னுடைய பத்திரிகைக்கு ஒரு பேர் வச்சார். ஹரிஜன் என்ற ஒரு பிரிவை இந்து மதம் உருவாக்கியதாக யாராவது நிரூபித்தால் சாகும் வரை இந்து மதத்துக்கு நான் எதிரியாக இருப்பேன் என்று சொன்ன மனிதன். 1931 61 வயசில் தீண்டாமை எதிர்த்து சாகும் வரை உண்ணாவிரதம் என்று காந்தி ஆரம்பிக்கிறார். இப்போ டாக்டர் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஹார்ட் வீக்காக இருக்குது, கிட்னி வீக்காக இருக்குன்னாங்க. நான் இடுகின்ற கட்டளையை நிறைவேற்ற வேண்டியது என் உடம்பின் வேலை, அப்படி நிறைவேற்றாத உடம்பு எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த 5 அடி 5 அங்குலம் உள்ள எலும்பும் தூளமான மனிதன் படுத்துக்கொண்டான். ஊரெல்லாம் கொண்டாட மகாத்மா தன்னுடைய குழந்தைகிட்ட அன்பு காட்டவே இல்லை. உச்சகட்டம் கண்டிப்பு தான் அவர் பண்ணியிருக்கார். ஹரிலால் அப்பா நான் இங்கிலீஷ் படிக்கிறேன் அப்படின்னு கேட்குறான். அவர் சொல்கிறாரு, இங்கிலீஷ் என்பது அந்நிய மொழி, நம்ம குஜராத்தி மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லலாம். அவனுக்கு ஒன்றும் புரியல. அடுத்த ஒரு 10 நாளில் சின்ன தாத்தா மகனுக்கு பாரத்லா படிக்க ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுக்குறாரு. அது இந்த பையனை ஹரிலால் டிஸ்டர்ப் பண்ணுது. எனக்கு மட்டும் ஆங்கிலம் வேண்டாம்னு சொல்கிறாரு. சின்ன தாத்தா பையனுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி பயங்கர கோபம் அவனுக்கு. அடுத்து அதே தென்னாப்பிரிக்காவில் இந்த பையன் படிக்கும்போது அவனுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 5 வயசு, இவனுக்கு 8 வயசு. வயசு வித்தியாசமாக அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியும்னு சொன்ன உடனே சரி நீ திரும்பி அகமதாபாத் போகணும். அகமதாபாத்துக்கு பையனை அனுப்புகிறாரு. அகமதாபாத்துக்கு இங்கே பையன் வர்றான். ஒரு நண்பர் வீட்டில் தங்கி படிக்கிறான். ஒரு 10-12 வயசு ஆகிறதுக்குள்ளேயே அந்த நண்புடைய பொண்ணை இவன் லவ் பண்ண ஆரம்பிச்சு தப்பு நடந்து போச்சு. வேறு வழி இல்லாமல் அந்த நண்பர் சொல்லாது, இனியா அவர் தப்பு நடந்து போச்சு அப்படின்னா. இதெல்லாம் எங்கிட்ட சொல்லாத, நீ ஏதோ பண்ணிட்டு போன்னு சொன்னால் அவங்க கல்யாணம் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோடு கொஞ்ச நாள் வாடுறான். அந்த பெண்ணு இறந்து போகிறான். மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஹரிலால் ஆசைப்படுறான். முடியாது சொல்கிறான். இதுக்கப்புறம் மது பழக்கம் அதிகமாகி விடுது. விலை மாறி விட்டுக்கு இந்த பையன் போக ஆரம்பிச்சிடறான். மணிலால் 2வது பையன். கல்கத்தாவில் இருந்துட்டு ஒரு நாள் ஹரிலால் ஃபோன் பண்ணால், நான் ஏதாவது தொழில் பண்ண ஆசைப்படுறேன்ப்பா, எனக்கு கொஞ்சம் பணம் ஒரு 100 ரூபா அனுப்புனான். அப்போ 100 ரூபா பெரிய தொகை. மணிலால் 100 ரூபா பணத்தை மணி ஆர்டர் பண்ண கல்கட்டாக்கு. இந்த மாதம் கடைசியில் ரசீது பார்க்கும்போது எம்ஓ ரசீது இல்லையா, ரசீதை பார்த்த உடனே யாருக்கு அனுப்புனேன்? ஹரிலால்னா. ஏண்டா நாம பிச்சை எடுத்து ஆசிரம் நடத்திட்டு இருக்கிறோம், நீ அவனுக்கு பணம் அனுப்புனியா? வெளியே போ, வெளியே போ. காந்தி பேரன் சொல்லக்கூடாது, காணாமல் போயிடும். வெளியே போனதுக்கப்புறம் 5 நிமிஷம் கூப்பிட்டு இடுப்புலேருந்து ஒரு 10 ரூபா கொடுத்து இந்த ரயில் சில வச்சு காணாமல் போயிட்டார். நம்ம மாதிரி 2 மாதங்கள் அந்த பையன் அஞ்ஞான வாசம், எங்கேருந்து கண்ணிலே படலை. அதுக்கப்புறம் சென்னையில் ஜிஏ நடேசன் ஒருத்தர் பதிப்பாளர், அவருக்கு லெட்டர் போடார். இந்த பையன் அங்கே தான் வருவான், காந்தி பையனு சலுகைலாம் கொடுக்காத, 3 கல் கொடு, கருங்கல் 3 கல் கொடு, ஒரு அலுமினி சட்டி கொடு, ஒரு பிடி அரிசி கொடு, ஒரு துண்டு சோப்பு கொடு, அவனே துவைச்சு சாப்பிட்டு அவனே சமைச்சு சாப்பிட்டுக்கணும். 7 மாதங்கள் அப்படி கடுமையாக பனிஷ்மெண்ட் பண்ணி இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற பத்திரிகைக்கு அவனை தென்னாப்பிரிக்கா அனுப்புகிறார். 1930 பின்பகுதியில் மெட்ராஸ் மவுண்ட் ரோடில் ஒரு நாள் அதிகாலை 4 மணிக்கு குஜராத்தி பேசிட்டு ஒரே கலவரம். பிளாட்பார்ட்டில் படுத்திருந்த ரிக்ஷாக்காரன்லாம் ஒருத்தர் முதிச்சுட்டு போகிறான் 2 பேரும். இன்னும் போலீஸ் பிடிச்சி கொண்டு போய் ஸ்டேஷனில் டிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருந்தது. காலையில் கொண்டு போய் நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னாடி நிறுத்தினாங்க. உன் பேர் என்ன? அப்துல்லா. உங்கள் அப்பா பேர் என்ன? காந்தி. விச் காந்தி? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அடா பாவி, உங்கள் அப்பா நாட்டு விடுதலைக்கு பாடுபட்டுருக்கான், நீ இப்படி கொடுக்க மாட்டேன்னு 1 ரூபாய் அபராதம் போட்டு நீதிபதி அனுப்பிட்டார். இந்த செய்தி பேப்பரில் கஸ்தூரிபாவுக்கு படிக்க தெரியாது. பூனா இருந்த கஸ்தூரிபாவுக்கு ஒரு நண்பர் படித்து காட்டுறாரு. டேய், உலகமே உங்கள் அப்பனை கொண்டாடுது, நீ ஏன்டா இப்படி இருக்கிற? மகாத்மான கொடுமைக்காரன், கொலகார பையன் யார்? காந்தியை பற்றி. இப்போ காந்திகிட்ட கேட்குறாங்க, காந்தி உங்கள் பையன் எப்படிங்க இந்த மாதிரி தப்பான பையனாக உருவாயிட்டான்னா? 13 வயசில் கல்யாணம் பண்ணாங்க, 15 வயசில் நான் உச்சகட்ட சிற்றின்பத்தில் திளைத்திருந்தேன், அப்போ பிறந்தவன். தப்பு அவன் மேலே இல்லை. அவ்வளோ பெரிய மனிதன் தப்பை தன் மேலே ஏற்றுக்கிற தப்பு பையன் மேலே இல்லை, நான் தான் பண்ணேன். 74 வயதிலே கஸ்தூர்பாய் மரணப்படுக்கையில் இருக்கும்போது மூத்த பையனை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. பூனா பக்கத்தில் இந்த மெட்ராஸ் அப்படி கோவம் இருக்க பூனா பக்கத்தில் ஒரு இடத்துல சுருண்டு கிடக்கிறான். அள்ளிட்டு வராங்க சேவாதார தொண்டர்கள். இந்த அம்மா கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. நாத்தம் தாங்க முடியல, சாராய நாத்தம். அதோடய அந்த அம்மா இறந்து விட்டார்கள். 1948 ஜனவரி மாதம் 30ஆம் தேதி மகாத்மா காந்தி கொல்லப்படுறார். டெல்லியில் 15 லட்சம் மக்கள், நல்லா ஞாபகத்துக்கு 15 லட்சம் மக்கள் அந்த ஊர்வலத்தில் போனாங்க. 10 லட்சம் மக்கள் பக்கத்தில் நின்று பார்த்துருந்தாங்க. இந்த 15 லட்சம் மக்களில் பின்னாடியாக அந்த கூட்டத்தில் ஒருவனாக ஹரிலால் போனான். ராம்தாஸ், அதாவது 3வது மகன் ராம்தாஸ் கொல்லி வச்சான். இவன் போய் சேரும்போது முக்காலாய் வாரி எரிஞ்சு போச்சு. 3 மணிக்கு போய் தொட்டு நமஸ்காரம் பண்ணி திரும்பி கடைசி பையன் தேவதாஸ் வீட்டில் இவன் படுத்து
இருந்தான். அதே ஆண்டு 1948 ஜூன் மாதம் பம்பாயில் ஒரு டிபி ஆஸ்பத்திரியில் அனாதையாக செத்து போய்விட்டான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கஸ்தூரிபாவுக்கும் காந்திக்கும் வயசு வித்தியாசம் பெருசாக இல்லை. ஒன்று காந்தி 6 மாதம் பெருசாக இருப்பார், இல்லைன்னா கஸ்தூரிபா 6 மாதம் பெருசாக இருப்பாங்க. ஐயோ காந்தி நீ தான் என் பெரியவன், போபா நீ தான் என்னோட பெரியவன், இப்படி சண்டை போட்டுக்குவாங்க, அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்க. இந்த சண்டை கடையிலேயே 4 குழந்தைங்க வந்துடுச்சு. அந்த 4 ஒன்று ஹரிலால், அடுத்து மணிலால், அதுக்கப்புறம் ராம்தாஸ், அப்புறம் தேவதாஸ். காந்திக்கு காஃபி டீலாம் சாப்பிட பழக்கம் கிடையாது. நான் கஸ்தூரிபா டீ காஃபி சாப்பிடுவாங்க. ரொம்ப பிரியமாக பொண்டாட்டிக்கு டீ காஃபி எல்லாம் இவர் போட்டு கொடுப்பார். மேடையில் உட்காந்துருக்கும்போது எந்த மேடையாக இருந்தாலும் காந்தியோட இடது பக்கத்தில் பின்னாடி உட்காந்துட்டு லேசாக பணமட்டை வச்சுட்டு மௌனமாக அப்படியே வீசிட்டு இருப்பாங்க. அந்த லேசாக காற்று படும்போது அவருக்கு அவ்வளோ இதமாக இருக்குமா. 70 வயது வரை முயன்று பார்த்து அந்த அம்மாவுக்கு குஜராத்தி எழுதும் படிக்க சொல்லிக்கிட்டு முடியவே அப்படியே தோற்று போயிட்டார். அந்த பெண்மணி 74 இறந்தபோது நொறுங்கி போய்விட்டான். இந்த மனிதன் நொறுங்கி போய்விட்டான். கஸ்தூரிபா இல்லாமல் நான் எப்படி வாழப்போகிறேன்? உலக பெரும் தலைவன் சொன்ன வார்த்தை, கஸ்தூரிபா இல்லாமல் நான் எப்படி வாழ போகிறேன்? அந்த இடம் சூன்யமாகிவிட்டது. இந்த பென்சிலின் ஊசி போட சொல்லி சொன்னாங்க. ஒருவேளை அனுமதி கொடுத்திருந்தால் பிழைத்திருப்பாளோ? எப்படி இருந்தாலும் என் மடியில் அவள் உயிரை விட்டா. அவள் என் உயிர் துணைவி, என் உயிர் துணைவின் கஸ்தூரியை பார்த்து அவ்வளோ உயர்வாக அந்த மனிதன் செத்தபோது சொல்லுகின்றான். கடவுளை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லலாம்னா, கடவுளுக்கு வடிவம் கிடையாது, ஆண் பெண் அப்படிங்கிற மாதிரி வடிவம் எல்லாம் கிடையாது. அதனால சத்தியமே கடவுள் நான் சொன்னேன், சத்தியமே கடவுள் நான் சொன்னேன். வாதங்கள் செய்து இறைவனை நிரூபிக்க முடியாது, அது உணரக்கூடிய விஷயம். பகுத்தறிவினால் எதையும் சாதிக்க முடியும் என்று சொல்வது எப்படி முட்டாள்தனமோ, அதுபோல கோயில் கொடுக்கிற சிலைகளில் தான் கடவுள் இருக்கு அப்படின்னு சொல்றது முட்டாள்தனம். என் வாழ்க்கையில் நான் என்றுமே அசரீரி கேட்டதில்லை. பாருங்க, அவ்வளவு பெரிய காந்தி தினமும் பிரேயர் பண்ணவர், அசரீரி கேட்டதில்லை, தெய்வ தரிசனம் நான் பார்த்ததில்லை. கடவுள் என்பவன் அவன் உணவு வேலை இந்த வடிவத்தில் தான் கடவுள் தோன்ற வேண்டும். நம்ம நிறைய பேருக்கு பணக்கார உட்கார்ந்துருக்கோம். பணக்காரர்கள் என்ன சொல்றான்னா, கடவுள் உங்களுக்கு பணம் கொடுத்தது உன் குடும்பத்திற்கு போக மீதி பணத்தை சமுதாயத்தோடு பங்கு போட்டுக் கொள்வதற்காகத்தான். அது நல்லா புரிஞ்சுங்க. இல்லை என்றால் இரத்த கலரையோடு புரட்சி ஏற்படும். அகிம்சா மூர்த்தி காந்தி சொன்னது. அப்ப சொன்ன ஒரு மதம் ஒரு கடவுள் வச்சுட்டா சௌரியமா இருக்குமல்ல அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். ஒரு மதம் ஒரு கடவுள் வச்சுட்டா நல்லா தான் இருக்கு, ஒரு மரம் ஒரு இலை நல்லா இருக்குமான்னு கேட்டார். ஒரு மரத்தில் ஒரு இலை எப்படியா இருக்க முடியும்? ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான இலை இருக்கும் இல்லையா? அது மாதிரி கோடிக்கணக்கான மக்களுக்கு கோடிக்கணக்கான சாமிகள் மதங்கள் இருக்கு. ஆனால் எல்லோருக்கும் மூலம் ஒரே கடவுள் தான், ஒரே கடவுள் தான் மூலம். அப்போ மதம் சார்ந்த விஷயங்களை வகுப்பிலே பாடமாக வைக்கலாமான்னு கேட்டார். வேண்டாம். எல்லா மதத்திலும் நல்ல விஷயங்களை தேடி தேடி எடுத்து அதை தொகுத்து அறநூலாக நீங்கள் பாடம் வைக்கலாம் அப்படின்னு கடவுள். சைவர்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் இந்துக்கள் என்ன சொல்றாங்கன்னா, பசு என்பது கோமாதா, பசு கோமாதா. கோமாதாவை நம்ம பசு வதை தடை சட்டம் கொண்டு வரணும் காந்தினாங்க. முடியாது அப்படின்ட்டார். உங்க நாட்டு ஆடுற ஆங்கிலேயன் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மாடுகள் தினம் கொண்டுட்டு இருக்கிறான். யாராச்சும் போய் கேள்வி கேட்டீங்களா? முஸ்லீம் கொண்டா மட்டும் நீ கேள்வி கேட்குறீங்க? பசுக்களை கொல்வது பாவம்தான், தப்பு தான். அதே சமயத்தில் பசுவை தெருவில் விட்டு அதுக்கு தீவனம் போடாமல் தண்ணி காட்டாமல் அது பசியில் வாடி போய் பட்டினி சாக பெரும்பாவம், அதை செய்யாதீங்க அப்படின்னார். இந்த பிர்லா என்பவன் காந்தியுடைய பக்தன். டெல்லிக்கு காந்தி போனார்னா இவன் சேரட் ஓட்டிட்டு போவான். 4 குதிரை பூர்ண சேரட்டை பிர்லா ஓட்டிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த சேரட் 4 குதிரையை அவுத்து விட்டுட்டு ஒரு 4 தொண்டர்களை கூட வச்சுக்கிட்டு காந்தியை அந்த சேரட்டில் உட்கார வச்சு இவன் ஒரு பக்கம் எடுத்துட்டு வருவான் பிர்லா. காந்தியோட ஆசிரமம், காந்தியோட ஆஸ்பத்திரி, பால் பண்ண இத்தனைக்கு ஒரு வருஷத்துக்கு 50,000 ரூபாய் செலவாகும். அத்தனை பணத்தையும் கொடுத்தது பிர்லா. இந்த காந்தியுடைய ஆரம்பகால உடையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கோபாலகிருஷ்ண கோகலே திலகர் மாதிரி ஒரு பெரிய பேட்டா ஒன்று தலையில் வச்சிருப்பார். ஒரு முழு நேரம் ஜிப்பா போட்டிருப்பார், பஞ்சகச்சம் கட்டியிருப்பார். அதாவது ஆஃபீஸ்க்கு நீ பழைய ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். சவுத் ஆப்பிரிக்காவில் வரும்போது அந்த மாதிரி ட்ரெஸ் தான் அவர் காந்தி போட்டுருந்தார். இந்தியாவுக்கு இந்தியாவை ஸ்டடி பண்ணலான்னு மக்களை ஸ்டடி பண்ணணும்னு முடிவு பண்ணார். 1925 இந்தியா பூரா சுற்றி பார்க்கலான்னு முடிவு பண்ணார். இந்தியாவுடைய நீளம் 1900 மைல், அகலம் 1500 மைல்.
இதை மொத்தத்தையுமே வந்து தேர்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் போய் பார்க்கலான்னு காந்தி முடிவு பண்ணுறார். மெட்ராஸுக்கு ரயிலில் வராரு. பெரிய மனுஷங்க நான் ஓடி போய் ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் காந்தியை தேடுறாங்க. காந்தி அங்கே இல்லை. வரல ஆள் வயசு ஐயா வரலையான்னு தேடி போனால் தேர்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் வேர்த்து விறுவிறுத்து கோட்டத்துலேருந்து அப்படியே பிதுங்கி வெளியே வர்றார். அவர் எடுத்து ரிக்ஷாவில் உட்கார வச்சு தொண்டர்கள்லாம் வந்து சென்னை தெருக்களிலே ரிக்ஷாவில் அவர் உட்கார வச்சு தொண்டர்கள் எடுத்து வந்தார்கள். அப்புறம் மதுரைக்கு இவர் புறப்பட்டு ரயிலில் போகிறார். அங்கே திண்டுக்கல் தாண்டி போயிட்டு சின்னாலப்பட்டிக்கிட்ட போயிட்டு இருக்கும்போது அந்த விவசாயிகளை வயலில் வேலை செய்ய விவசாயிகளை பார்த்தாரு. நம்ம ஊரில் கோமணம் கட்டுவாங்க, ஒரு அரணா கயிறு இருக்குது, அதில் கோமணம் கட்டி இதுக்கு கீழே தொங்கிட்டுருப்பான். ஒரு சாதாரணமாக ஒரு துணி தொங்கிட்டு பின்னாடி கோமணம் வச்சிருப்பான், மேலே வந்து தலையில் வந்து ஒரு உருமா கட்டியிருப்பான். ஏன்ப்பா இதுதான் உங்கள் ட்ரெஸ்ஸான்னு கேட்டான். எங்கள் வருமானத்துக்கு ஐயா நாங்கள் இவ்வளோ தாங்க போட முடியும்னாரு. மதுரையில் ராத்திரி அவரை தூங்க முடியல. மதுரையில் பூரா விடியவே முடிச்சுட்டு விடியக்கால காந்தி வெளியே வராரு. இடுப்பில் ஒரு நார்மலாக வேட்டி மேலே துண்டு. பாபுஜி நாங்கள் என் நாட்டு மக்களுக்கு முழுமையான உடை கிடைக்கும் வரை இதுதான் இனி சாகும் வரை என்னுடைய உடை என்று இந்த மனிதன் முடிவு செய்தான். கற்பனை பண்ணிப்பாங்க. 1931 இர்வின் காந்தி ஒப்பந்தம். இர்வின் காந்தி ஒப்பந்தத்துக்காக இவர் வட்டமேஜை மாநாட்டுக்கு புறப்பட்டு அங்கே போகிறார், லண்டன் போகிறார். சர்ச்சிலுக்கு எப்பவுமே அவர் பிடிக்காது. அரை நிர்வாண பக்கிரி 5ஆம் ஜார்ஜ் மன்னனை பார்க்க எப்படி வர்றான் பாரு, அறுவர் பார்க்கியா அப்படின்னு சொன்னான். அப்போ சென்ட்ரி கேட்டார், ஐயா டின்னருக்கு நீ ரெடி ஆகிட்டீங்களான்னாங்க. ஆனால் ரெடியாக தான் இருக்கேன்னாங்க. இல்லை ட்ரெஸ்ஸு பண்ணிங்களான்னு கேட்டாங்க. எனக்கு சேர்த்து அவங்க 5ஆம் ஜார்ஜ் மன்னர் ஏகப்பட்ட ட்ரெஸ் போட்டுக்கா, நான் ஏன் தனியாக ட்ரெஸ் பண்ண சொல்லிட்டு அதே 4 மணி துண்டு 2 செருப்பு போர்வை இதோட தான் அந்த மனிதன் போனான். இப்போ சினிமாவை பற்றி சொல்லும்போது காந்தி சினிமாவே பார்த்துல. ஏதோ முராஜின்னு ஒரு நண்பர் ஒருத்தர் ப்ரொஜெக்டை கொண்டு போய் காந்தி கிட்ட போட்டு மிஷன் டு மாஸ்கோ அப்படின்னு ஒரு படத்தை போட்டு காட்டுறாரு. அந்த படத்தை காந்தி பார்த்துட்டு மூஞ்சி சுழிக்கிறாரு. என்ன காந்தி நல்லா இல்லையாண்ணா? அது என்ன பொண்ணுங்கள்லாம் வந்து அரையும் குறையமாக உடை உடுத்திட்டு ஆடுற ஆளுங்க அசிங்கமாக இருக்குன்ட்டார். அதாவது நமக்கு அது ரொம்ப பிடிக்கும். அரை நிர்மாணமாக பெண்கள் ஆடுவது சகிக்கவில்லை அப்படின்ட்டார். ஆனால் காந்தி பார்த்து ரசித்த ஒரே ஒரு படம் ராம்ராஜ்யம். காந்தி பார்த்து ரசித்த ஒரே ஒரு நாடகம் ஹரிச்சந்திரா. அந்த ஹரிச்சந்திரா நாடகம் பார்த்தா சாகும் வரை பொய் சொல்லக்கூடாதுன்னு இவர் முடிவெடுக்கிறார். அங்கே லண்டன் போயிருந்தபோது அந்த உலக புகழ்ச்சாம் காமெடியன் சார்லி சாப்ளின் வந்து காந்தியை பார்க்கணும்னு சொல்லும்போது, நடிகனுக்கு எனக்கு என்னைய சம்மந்தம் இருக்குது, நடிகனால் ஆக வேண்டியது எனக்கு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டார். நீங்கள் லண்டனில் ஈஸ்ட் எண்டுங்கிற பகுதியில் குடிசை பகுதியிலே பிறந்த மனிதன் சொன்ன உடனே வர சொல்லு அப்படின்னு சொல்லி காட்டி பிடிச்சார் காந்தி. பெர்னாட் ஷா மீட் பண்ணி பேசியிருக்கிறாரு. அந்த சர்ச்சில் மட்டும் காந்தியை சந்திக்கவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். நேரு வந்து காந்தியை சொந்த தகப்பனுக்கு மேலாக நேரு காந்தியை மதித்தார். காந்தி நேரு சொந்த பையனாக நினச்சார். நேரு வந்து சிகரெட் பிடிப்பார், நேரு வந்து அசைவம் சாப்பிடுவார், நேரு ஒரு நாத்திகர். அவர் சாமி விட மாட்டார், சாமி இல்லைன்னு சொல்கிறான்னு போய் காந்திகிட்ட சொன்னாங்க. அதனால் என்ன, கடவுள் இருப்பதை புரிந்து கொண்டால் அவன்தான் முதல் தர பக்தனாக இருப்பான்னு விட்டு விடுங்கள் அப்படின்னு சொன்னார். நேரு எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர், திடீர்னு எரிஞ்சுடுவார், எழுத்து பேசினா ஓங்கி அரைஞ்சிடுவார், அந்த மாதிரி கேரக்டர். ஜின்னா என்பவர் நேரு வித்தியாசமான ஒரு ஆள். நல்லா புரிஞ்சுங்க, ஜின்னா என்ற பெயர் முஸ்லீம் பெயர் அல்ல. ஜின்னா என்பது இந்து பெயர். ஜின்னாவுடைய தாய்மொழி உருது அல்ல, ஜின்னாவுடைய தாய்மொழி குஜராத்தி. இயேசுநாதர் பிறந்த அதே தேதியிலே ஜின்னா பிறந்திருக்கிறார். அவருடைய பெற்றோர்கள் எல்லாம் இஸ்லாமுக்கு மாறி இருக்கிறார்கள். லண்டனில் போய் பார்லாம் படித்தான், புகழ்பெற்ற கிரிமினல் லாயராக வந்து பெரும் பணம் சம்பாதிச்சான். இந்த சூட்டு கோட்டு போட்டானா வெள்ளைக்காரன் தோற்று போவான், அவ்வளவு அழகாக இருப்பான். இந்த ஜின்னா வந்து துவக்க காலத்திலே நாடு பிரிவினை பற்றி சிந்திக்கவே இல்லை. பின்னால் தான் 6 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இஸ்லாம் மக்களுக்காக ஒரு நாடு வேண்டும் என்று ஆரம்பித்தான். கிபி 8ஆம் நூற்றாண்டிலே பாரசீகர்கள், ஆப்கானியர்கள், ஈரானியர்கள் இவங்கெல்லாம் இந்தியா மீது படையெடுத்து வந்தபோது இந்தியாவில் இருந்த அத்தனை இந்துக்களையும் இஸ்லாமியர்களாக மாற்றினார்கள். நல்லா புரிஞ்சுங்க. இந்துக்களுக்கு மொழி இந்தி, முஸ்லீம் மொழி உருது. இந்தியில் சமஸ்கிருதம் அதிகமாக இருக்குது, உருதுல பாரசீகம் அதிகமாக இருக்கும். இந்துக்களுக்கு உருது புரியும், முஸ்லீம்களுக்கு இந்தி புரியும். மொழியால் இணைந்து இருந்தவர்களை மதம் பிரித்து விட்டது. நினச்சி பாருங்க, மொழியால் இணைந்து இருந்தவர்களை மதம் பிரித்து விட்டது. பிரிவினை வேணும்னு முடிவு பண்ண ஜின்னா சொல்கிறாரு, பிரிட்டிஷ்காரன் இருக்கும்போதே நீங்கள் நாட்டை பிரிச்சிடணும் அப்படிங்கிறாரு. இப்போ காந்தி சொல்கிறாரு, நாடு பிரிவினை என்பது என் உடலேருந்து உயிரை பிரிப்பது போன்றது அப்படிங்கிறாரு. 1946 ஆகஸ்ட் மாதம்
12ஆம் தேதி வேபல் பிரபு நேரு கூப்பிட்டு தற்காலிக அரசு அமையுங்கள் என்று சொல்கிறார். இந்த தற்காலிக அரசு அமைன்னு சொல்லும்போது ஜின்னாவை கூப்பிட்டு நீங்கள் சேர்ந்துங்க, இந்த அரசில் நீங்களும் வந்து என்ன இலாக்கா வேணும் கேட்க கொடுக்குறேன்னு சொல்லார். முடியாது, பிரிவினை தான் வேண்டும் என்று 1946 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி டைரக்ட் ஆக்ஷன் டே, நேரடி நடவடிக்கை நாள் என்று ஜின்னா அறிவிக்கிறார். அறிவிச்ச அடுத்த முன்னாடி கல்கத்தாவில் 5000 பேர் வெட்டி கொல்லப்பட்டனர். அறிவிச்ச அன்னைக்கு 5000 பேர் கண்டதுணமாக வெட்டிட்டாங்க. நவகாலியில் 218 பேரை வெட்டிட்டாங்க. பீகாரில் 3,10,00,000 பேர் இந்துக்கள், 50,00,000 பேர் முஸ்லீம்கள். நவகாலி தினம் என்றவங்க பேர் வச்சு அங்கே 4,550 பேர் வெட்டி சாச்சிட்டாங்க. தவிக்கிறாங்க. நேராக நவகாலி ஊருக்கு போகலான்னு காந்தி புறப்படுறாரு. நவகாலிக்கு போய் சமாதானப்படுத்த போகலான்னு போகும்போது, நான் அகிம்சையை சரியாக போதிக்கவில்லை என்று நான் அதுக்கு பிராயச்சித்தமாக வெறுங்காலில் போகிறேன்னு நவகாலிக்கு புறப்பட்டு போகிறார். நவகாலி என்பது கங்கையும் பிரம்மபுத்திரா நதி இரண்டும் இணைந்து கடலில் கலக்கூடிய பகுதி. அப்படியே வேறு வேறாக இருக்குது. இடையில உள்ள பகுதிகளில் கிராமங்கள் இருக்கும். அந்த பகுதிக்கு போகிறாரு, வெறுங்கால போகிறாரு. போகின்ற வழியெல்லாம் மலம், மனித மலத்தை அள்ளி அள்ளி பாதைகளிலே போட்டு வைத்தார்கள். கண்ணாடிகளை உடைச்சி அந்த உடைச்ச துண்டுகளை வந்து பாதை புறம் போட்டு வைத்தார்கள். முள்ளு, என்னென்ன ஜாதி சுள்ளி முள்ளு, கள்ளி முள்ளு, எல்லா முள்ளையும் போட்டு வச்சாங்க. இத்தனையிலும் அந்த பாதத்தில், பொற்பாதத்திலே இரத்த கலரியோடு இந்த மனிதன் அங்கு சென்றான். நீ கெட்ட இந்து பாருங்க, நீ கெட்ட இந்து. முகமது காந்தி இந்து மதத்திலே 5ஆம் படை முஸ்லீம். போ வெளியே. நீ போதிப்பது கீதை, நீ அகிம்சையை போதிக்கிறாய், நீ கீதையை கொண்டாடுகிறாய். கீதை என்ன செய்கிறது? யுத்தத்தை போதிக்கிறது. ஆடி போய்விட்டார் காந்தி, ஆடி போய்விட்டார். அடுத்து சுதந்திரம் அனௌன்ஸ் பண்ணாங்க. 1947 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி பாகிஸ்தானுக்கு சுதந்திரம், 15ஆம் தேதி இந்தியாவுக்கு சுதந்திரம் அனௌன்ஸ் பண்ணாங்க. காந்தி சந்தோஷப்படல. அது என்னையா பெரிய விஷயம்? என்ன நடக்க போகுது? ஆங்கிலேயர்கள் இருந்த இடத்துல இந்தியர்கள் அமரப் போகிறார்கள். யூனியன் ஜாக் கொடி இறக்கிட்டு மூவர்ண கொடி பறக்க போகுது. ஆனால் சேனாதிபதியை கொன்ற சேனையின் துக்கம்தான் உங்களுக்கு இருக்கும். ஒரு நாட்டின் சேனாதிபதியை கொன்ற சேனையின் துக்கம் தான் உங்களுக்கு. நீ சந்தோஷப்பட முடியாது. அழைப்புகள் காந்திக்கு அனுப்புகிறாங்க. காந்திக்கு அழைப்புகள் வந்துச்சு, ஆனால் அவர் கலந்து கொள்ளவில்லை. அன்னைக்கு காலையில் ஆகஸ்ட் 15 கல்கத்தாவில் கலவரம். நேராக அவர் அங்கே போயிட்டார். அங்கே போனார். நாள் முழுக்க உபவாசம், நாள் முழுக்க பிரார்த்தனை. நாட்டு சுதந்திரத்தை பற்றி ஒரு செய்தி கூட அவருக்கு கொடுக்கவில்லை. 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ண உடனே 1.5 கோடி மக்கள், 2 பேர் 3 பேர், 1.5 கோடி மக்கள் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவை நோக்கி இந்துக்களும் இந்தியாவிலிருந்து முஸ்லீம்களும் 57 மைல் நடந்து போய் கிளாஷ் ஆகிறாங்க. 2 பேர் மோதிய போது என்ன நடந்தது தெரியுமா? ஒரு பலசாலியான ஒரு ஆண் ஒரு 5 வயசு குழந்தைய ஒரு கால் அப்படி தூக்கி கரகரன்னு சுற்றி செவுத்து அடிக்கிறான். மண்டை அப்படி சேர்த்து போகிற குழந்தை. இன்னும் 2 ரவுடிங்க ஒரு குழந்தைய தூக்குறாங்க. 2 காலை பிடிச்சி அப்படியே பிச்சை எடுத்துறாங்க. நொறுங்கி போய்விட்டார் காந்தி, நொறுங்கி போய்விட்டார். இதற்காகவா அம்சையை பொதித்தேன்? தீண்டாமை எதிர்த்து சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தார். இனக்கலவரத்தை எதிர்த்து சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தார். பிரிவினை வேண்டாம் என்று கெஞ்சி பார்த்தார். எவனும் கேட்கவில்லை. 61 வயதில் 79 பேரை கூட்டிட்டு 200 மைல் தண்டி யாத்திரை போனார். இந்தியாவில் இந்த மக்களுக்காக 2089 நாள் ஜெயில் இருந்தார். தென்னாப்பிரிக்கா 249 நாள் ஜெயில் இருந்தார். இருந்தும் இந்த மக்களை திருத்த முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் கலவரம், வெட்டுக்குத்து, பலாத்காரம். நான் வெத்து துப்பாக்கி ஆகிவிட்டேன், இந்த நாட்டுக்கு வேண்டாதவன் ஆகிவிட்டேன் என்று காந்தி கதைனார். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நம்முடைய மக்கள் எல்லாம் இங்கிலாந்து பிரதமர் சர்ச்சிலாகவோ அமெரிக்கா ஜனாதிபதி ரூஸ்வெல்ட்டாகவோ ராஜதந்தியாகவோ காந்தியை பார்க்கவில்லை. புத்தராக, இயேசுவாக காந்திய மக்கள் பார்த்தார்கள். அவர் பாதத்தை தொட்டு வணங்கினார்கள். ஆனால் உபதேசத்தை ஒதுக்கிவிட்டார்கள். காந்தியை ஏற்றுக்கொண்டார்கள், அவர் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடத்தும் சொத்து சோகங்கள் கிடையாது. பட்டம் பதவிக்கு அந்த மனிதன் ஆசைப்படவில்லை. பெரிய ஞானி இல்லை, மகா கலைஞன் இல்லை. இருந்தாலும் இடுப்பிலே 4 முழ துண்டு கட்டிக்கிட்டு வேர்க்கடலின் ஆட்டுப்பாலை சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்த 79 மைதனுடைய காலிலே உலகமே காலிலே விழுந்தது. 125 வருஷம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட மனிதன்
200 ஆண்டு வெள்ளக்காரன் ஆட்சியிலே ஒரு குண்டூசி கூட காஞ்சி மேலே கீரல் போடவில்லை. ஆனால் சுதந்திரம் அடைஞ்சு 5.5 மாதத்துக்குள் நாமே அந்த மகானை சுட்டு கொண்டு விட்டோம். பெரியோர்களே, ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. 2வது உலக யுத்தத்தில் இறந்து போனவங்க 3 கோடி பேர். 3 கோடி பேர் ஹிட்லர் ஒருவன் மட்டும் 1,40,00,000 பேரை கொண்டிருக்கிறான். 1945 ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி அமெரிக்கா ஹீரோஷிமா மீது குண்டு போடுகிறது. அந்த குண்டிலே கண்ணை முடி முடிக்கிறதுக்குள்ள 60,000 பேர் செத்து போய்விட்டார்கள். அடுத்த 3வது நாள் நாகாசாகி மேலே குண்டு போடுது, அந்த 50,000 பேர் போயிட்டார்கள். இந்த நீண்ட இந்திய வரலாற்றிலே 200 ஆண்டு வரலாற்றில் நீங்கள் தேடி தேடி பார்த்தா கூட 1,00,000 பேரை நீங்கள் கணக்கு சொல்வது கடினம். அப்படி நாம் ரத்தம் சிந்தாமல் சுதந்திரம் வாங்குவதற்கு காரணமான மனிதன் அந்த மகாத்மா. அதனால்தான் நம்முடைய பாரதி கடைசியாக அவனை பற்றி சொன்னான், வாழ்கனி எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்கு வந்த காந்தி மகான் வாழ்க என்று அவனை பற்றி பாடினான். காந்திஜியின் அகிம்சை தோற்கவில்லை என்பதற்கு வரலாற்று சாட்சியம், அவர் இறந்த பிறகு 46 ஆண்டுகள் கழித்து அகிம்சை வழியிலே போராடி 27 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்து 1994 தென்னாப்பிரிக்காவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த நெல்சன் மண்டேலா. தென்னாப்பிரிக்காவிலிருந்து அமெரிக்காவிலே குடியேறின நீக்ரோன மக்களுக்கு சம உரிமை வாங்கி தரதுக்காக நிறவரியை எதிர்த்து அகிம்சை வழியில போராடி காந்திஜியை போலவே 1968 துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியான மார்ட்டின் லூதர் கிங். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுப்பிரமணிய பாரதி, சுப்பிரமணிய சிவா, வ.உ.சி. காலத்திலே தொண்டனாக வாழ்ந்தவன் வாஞ்சிநாதன். 1911 ஜூலை மாதம் 17ஆம் தேதி திருநெல்வேலியிலிருந்து ஒரு ரயில் மணியாச்சி வந்துறங்குது. 10 மணிக்கு ரயில் நிற்குது, இன்னும் 5 நிமிஷம் புறப்பட போகுது. ரயில் கிளம்புறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி ஒரு 25 வயசு மதிக்கத்தக்க இளைஞன் வேகமாக போனால் ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் கிட்ட. இந்த ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் திருநெல்வேலி கலெக்டர் ஆஷ்துரையும் சம்சாரமும் பயணம் பண்ணுறாங்க. கொடைக்கானலில் இருக்கிற படிச்சுட்டு இருக்கிற 4 பிள்ளைங்களை பார்க்கறதுக்காக அந்த ரயிலில் போயிட்டுருக்காங்க. இந்த இளைஞன் போனான். குட் மார்னிங் ஆஷ்னா திரும்பி பார்த்தா துப்பாக்கியை எடுத்தான். ஆஷ் தொப்பி எடுத்து வீசினா, அதை தட்டி விட்டுட்டு டுமில் 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 ஆஷ் துரை ரயில் பெட்டிக்குள்ளே ரத்த வெள்ளத்தை சாய்ந்து விட்டான். பிளாட்ஃபார்மை அப்படியே உறைஞ்சி போச்சு, பேச்சு மூச்சு கிடையாது. நேராக இளைஞன் ஓடினான். ஒரு டாய்லெட்டுக்கு போய் கதவை சாத்தினா, அது பெண்கள் டாய்லெட் தெரிஞ்சுது. தப்பாக போச்சு. திரும்ப வெளியே இன்னொரு டாய்லெட் ஓடினான். ஆண்கள் டாய்லெட். டுமில் டுமில் முடிந்து விட்டது. வாய்க்கிலே சுட்டு கொண்டு கீழே விழுந்து விட்டான். செங்கோட்டையில் ரகுபதி என்கிற ஐயர், கோயில் அர்ச்சருடைய பையன், இங்கிலீஷ் கான்வென்ட்டில் படிக்கிறேன் SSLC வரைக்கும். திருவனந்தபுரம் போய் மகாராஜா காலேஜில் BA முடிக்கிறான். பரோடா போய் மரம் சம்பந்தமான வேலை மேற்படி படிக்கிறான். புனலூர் ஃபாரஸ்ட் லாக்காவில் ஃபாரஸ்ட் கார்டாக வேலை பார்க்குறான். இப்போ பொன்னமான ஒரு சம்சாரம், நம்மளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறகு அந்த குழந்தை செத்து போகுது, இளவு கூட போக மாட்டேங்கிறான். இங்கே தூத்துக்குடியில் வெள்ளைக்காரங்க கோரல் மில் அப்படின்னு ஒரு மில் நடத்துகிறாங்க. அந்த மில்லை தொழிலாளிகளை கசைக்கு பிடிக்கிறான். 18 மணி நேரம் வேலை செய்கிறான். ஆனால் 8 மணி நேரத்தில் சம்பளம் கொடுக்குறான். ஒரு கட்டத்துக்கு போய் போராட்டம் வருது. வ.உ.சி. அப்போ அங்கே வக்கீலாக இருக்கார். அந்த வ.உ.சி. சமரசம் பண்ணி சம்பளம் கூட வாங்கி தர்றார். இந்த பிரிட்டிஷ்காரன் பிரிட்டிஷ் நேவிகேஷன் கம்பெனின்னு இலங்கைக்கு தூத்துக்குடியிலேருந்து கப்பலை விடுறான். அதுக்கு போட்டியாக வ.உ.சி. என்னம்னாரு, சுதேசி கப்பல் கம்பெனி ஆரம்பித்து இவர் போட்டி கப்பலை விட்டார். பெரும்பாலான மக்கள் வ.உ.சி. கப்பலில் போகும்போது நமக்கு நஷ்டம் வந்துச்சு. இந்த சுதேசி கப்பல் கம்பெனியை மூடணும், இவனை ஊரை விட்டு விரட்டுன்னு யோசனை பண்ணிட்டுருக்காங்க. 1908 மார்ச் மாதம் 8ஆம் தேதி ஸ்வராஜ்ய தினம் அப்படின்னு சொல்லி இந்தியா பூரா கொண்டாடுறாங்க. அந்த நேரத்தில் சுப்பிரமணிய சிவாவும் வ.உ.சி. வீர உரை நிகழ்த்துறாங்க. ஆளுகின்ற ஆங்கிலேயருக்கு எதிர்த்து உரை நிகழ்த்துறாங்கன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் அனுப்புகிறான். அந்த அசிஸ்டன்ட் கலெக்டர் ஆஷ் துரை, விஞ்சு தான் கலெக்டராக இருக்கான். உடனே ஆர்டர் போடுறான். ஆர்டர் போட்ட உடனே வ.உ.சி. ஒரு வக்கீல், அவர் நிற்க வச்சே விசாரித்து நாட்டுக்கு எதிராக நீ துரோகம் பண்ணுற, கலகத்தை உண்டாக்குறேன்னு சொல்லிட்டு பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு கொண்டு போய் வ.உ.சி. சுப்பிரமணிய சிவம் போடுறாங்க. இந்த செய்தி கேட்டவுடனே திருநெல்வேலியில் பயங்கர கலவரம். யாரையும் கேட்காம முன்னெச்சரிக்கை இல்லாமல் ஆஷ் துரை ஷூட் அட் சைட்னு ஆர்டர் போட்டால் 4 பேரை அடிச்சு தள்ளிட்டாங்க.
ஷூட் பண்ண உடனே இன்னும் பிரளயம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. பாகு சேர்த்து உள்ளே போட்டாச்சு. சுதேசி கப்பல் பண்ணி மூடியாச்சு. பிரிட்டிஷ் நேவிகேஷன் கம்பெனி இப்போ லாபகரமாக ஓடிட்டு இருக்குது. இவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து இவன் சப் கலெக்டராக இருந்தவன் ஆஷ் வந்து இப்போ கலெக்டர் ஆகிட்டான். இங்கே திருவல்லிக்கேணியில் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் நீலகண்ட பிரம்மச்சாரின்னு இன்னொரு தேசபக்தர் வந்து இங்கே வேலை பார்த்துருக்காரு. அவர் வேலையை விட்டுட்டு பாரத மாதா சங்கம்னு ஆரம்பிக்கிறார். புறப்பட்டு தென்னாட்டுக்கு போகிறாரு. ஒட்டப்படார மாடசாமி, கஸ்பா அழகப்ப பிள்ளை, சாவடி அருணாசலம் பிள்ளை, வாஞ்சி இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. ஒரு தென்காசியில் வந்து மடத்துக்கடை சிதம்பரம் பிள்ளை வீட்டில் மாடியில் ஒரு ரூம் எடுத்து அந்த ரூமில் வந்து பாரத மாதா சங்கம்னு அமைச்சு நடு ராத்திரியில் கதவை சாத்திரி லாந்த லைட் வச்சுக்கிட்டு அத்தனை பேரும் வலதுகை கட்டவரில் கட் பண்ணி ரத்தம் எடுத்து இந்த சங்கத்துக்கு துரோகம் செய்ய மாட்டோம் போட்டு அப்படி வாழ்ந்துருக்காங்க. இந்த கட்டத்தில் பிரான்ஸ்ல இருந்து பாகவசேகர் வந்து பாடிச்சிருக்கிறார். இவர் பாகவசேகர் கொஞ்சம் விவரமான நாள், துப்பாக்கி விவரமாக தெரியும். மாஞ்சிலாது இங்கிருந்து நேராக பாண்டிச்சேரி போய் துப்பாக்கி சுட பயிற்சி வந்து பாகவசேகர் எடுத்துக்கிறான். இப்போ யார் ஆஸ்திரி சுடரும் போது நான் சொல்கின்றேன், அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன்னு வாஞ்சி பொறுப்பை ஏற்றுக்கிறான். அதாவது ஜூன் மாதம் 17 ஆஷ்துரை தன்னுடைய பையன் பார்க்க சம்சாத்தோட கொடைக்கானல் போகிறாங்கன்னு விவரம் தெரிஞ்சுக்கிறான். ஜூன் 14 ராத்திரி போய் தூங்காமல் சுற்றிட்டு ஒரு கடையில் டீ சாப்பிட்டு இந்த சங்கரம் பிள்ளையை மட்டும் நேராக போய் நீ ஆஷ்துரை வீட்டில் பார்த்துக்க, வேவு பார்த்து சொல்லி எப்போ கிளம்பா சொல்லுன்னா ஜூன் மாதம் 17 காலையில் 8 மணிக்கு புறப்பட்டு திருநெல்வேலி ஸ்டேஷனுக்கு ஆஷ்துரையும் சம்சாரம் வர்றாங்க. பின்னாடியே சங்கரம் பிள்ளை வர்றான். 4 டிக்கெட் எடுக்கிறாங்க. ஒரு டிக்கெட் செகண்ட் கிளாஸ், 3 டிக்கெட் தேர்ட் கிளாஸ் எடுக்கிறாங்க. அதே ரயிலில் திருநெல்வேலியிலேருந்து இங்கே வர்றாங்க. வந்து இறங்கின உடனே பாயிண்ட் பிளாங்காக பிடிச்சான். பார்த்தான் துரையை, டமால் டமால்னு போட்டு முடித்து விட்டான். கதை முடிந்த போது நாடு கலைபுரமாகிவிட்டது. அந்த கோபத்திலேயே வாசி கொண்டு போய் கோயம்புத்தூர் ஜெயிலில் போட்டாங்க. அங்கே செக்கிலுக்கு வச்சாங்க. சவுக்கால் அடித்தார்கள். நாடே கொந்தளித்த போது தான் பாரதி எழுதினான், தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை, கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ, எண்ணமெல்லாம் நெய்யாக எம் உயிரினுள் வளர்ந்த வண்ண விளக்கு இது மடிய திருவுளமோ, 1000 வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல் வந்த மாமணியை தோற்போமோ, தர்மமே வெல்லும் எனும் சான்றோர் சொற் பொய்யாமோ, கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோ, மேலோர்கள் வெஞ்சிறையில் வீழ்ந்து கிடப்பதுவும் நூலோர்கள் செக்கடியில் நோவதுவும் காண்கிலையோ, எண்ணற்ற நல்லோர் இதயம் புழுங்கியில் கண்ணற்ற செய்வோர் கலங்குவதும் காண்கிலையோ, மாதரையும் மக்களையும் மண் கண்மையால் பிரிந்து காதல் இளைஞர் கருத்தறிதல் காணாயோ, என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று நமது அன்னைகை விலங்குகள் போகும், என்று நமது இன்னர்கள் பிரிந்து பொய்யாகும் என்று பாருங்கள். 1919 ஏப்ரல் மாதம் 13 அங்கே பைசாகி பண்டிகைன்னு பேரும். விவசாயிகள்லாம் பஞ்சாபிகள்லாம் வந்து மாடுல வண்டி கட்டிக்கிட்டு கிராம கிராம ஊரில் குடும்ப வண்டி கட்டிட்டு நேராக வந்து ஜாலியன் வாலா பாக்னு சொல்லக்கூடிய அமிர்தசரஸ்திரிகள் இந்த மாதிரி ஒரு மைதானம், இந்த மாதிரி ஒரு மைதானம் வச்சுக்கலாம். இதே மாதிரி மைதானத்துக்கு போகிறாங்க. இந்த மைதானத்தில் ஒரு பக்கம் தான் வழி இருக்குது, பாரு எங்கேயும் வேறு வழி கிடையாது. இப்போ எல்லா மக்களும் போயிருக்கிறாங்க. இப்போ நான் பேசுகிற மாதிரி தலைவர்கள்லாம் வீர உரை நிகழ்த்திட்டு இருக்கிறாங்க. மக்கள்லாம் உள்ள சந்தோஷமாக இருக்கிறாங்க. திடீர்னு வந்து அங்கே மைக்கேல் ஓட்வியர் கவர்னர், பஞ்சாப் கவர்னர் மைக்கேல் ஓட்வியர் வந்து பஞ்சாப் கவர்னர், இராணுவ அதிகாரி ஜெனரல் ரெஜினால் டயர், இவன் வந்து என்ன பண்ணுறான், உத்தரவு போட்டான். இவன் வந்து ஆளை கூட்டி வந்து அந்த சிங்கிள் பேசாச்சுக்குள்ளே ஒரு 100கணக்கான இராணுவ வீரர்களை விட்டு துப்பாக்கியோட விட்டு போய் வரிசையில் நிற்கிறாங்க. ரோல் காலில் ஜனங்க திரும்பி பார்த்து ஏதோ இராணுவ அணிவகுப்பு நடக்குது போலுக்கு நினச்சி சிரிச்சாங்க. சிரிக்கிற மேலே பட 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 படப்படன்னு சத்தம், காக்கா குருவி சொல்கிற மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே அப்படியே ரணகலம் ஆக்கி விட்டாங்க. பயந்து போய் செவுத்து மலையர்னா அங்கேயும் சொல்கிறான். அதிர்ச்சியில் வந்து 127 பேர் வந்து கிணத்துக்கு கொண்டு செத்து போகிறாங்க. வயசானவங்களே மிதி போடுறாங்க. குழந்தைங்க அலறுது. ரத்த கலரி ஆக்கிவிட்டான். இதை பார்த்து ஒரு இளம் சிங்கம் தவித்தது, துடித்தது. அந்த ரத்தத்தை மேலே சத்தியம் பண்ணுச்சு, இந்த 2 பாவியில விட மாட்டேன் என்று சத்தியம் பண்ணார் ஒருத்தர். அவன் பேர் தான் உத்தம் சிங், ஷாகித் உத்தம் சிங். 1899 பஞ்சாபில் ஒரு சாதாரண ரயில்வே கேட் சாத்திராள் பஞ்சாபியோட பையன். சிறு வயசில் அம்மா போயிட்டாங்க. அப்பா போய் 8 வயசுலேயே அனாதை ஆகிடுறான். குருத்வாராவில் படிக்கிறாங்க. சுதந்திரத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க. தேச ஒற்றுமை சொல்லித் தராங்க, ஒழுக்கம் சொல்லித் தராங்க, கலாச்சாரம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த இளைஞன் சத்தியம் பண்ணுறான், வெள்ளக்கார துறையெல்லாம் சீக்கிரம் பார்க்க முடியுமா? அங்கேருந்து நேராக புறப்பட்டு தென்னாப்பிரிக்கா போகிறான், கென்யா போகிறான், ரயில்வேல வேலை பார்க்குறான், கண்ட வேலையெல்லாம் செய்கிறான். ஒரு 6, 7, 8 ஆண்டுகள் வேலை பார்த்து 1927 ஒரு துப்பாக்கி வாங்கிட்டு கொஞ்சம் பணத்தோட இந்தியா திரும்பி போகிறான். இதுக்குள்ளே இங்கே என்ன இப்போது ரெஜினால் டயருக்கு அவன் சர்வீஸ் முடிஞ்சு இங்கேருந்து அவன் குறிப்பிட்ட லண்டன் போயிடுறான். இந்த செஞ்ச பாவத்துக்கு இந்த மக்கள்லாம் அணியாமல் செத்தாங்களா, அவங்க விட்ட சாபத்தின் காரணமாக அவன் பக்கவாதம் வந்துடுச்சு. பக்கவாதம் வந்து அப்படியே வந்து ரெஜினால் டயர் வந்து லண்டனில் செத்து போகிறான். இப்போ கைவசம் ஒரே ஆழ்த்தாக இருக்கிறான். போனால் இவனுடைய காரணத்தை கண்டுபிடிச்சி அப்படியே தூக்கி உள்ளே போட்டுறாங்க. 4 வருஷம் இந்தியாவில் ஜெயிலில் இருக்கிறான். அதுக்கப்புறம் இவன் முறைப்படி 1931 வெளியே அனுப்புகிறாங்க. நேராக லண்டன் போகிறான். என்னென்ன வேலை இருக்கோ எல்லா வேலையும் ஒரே நோக்கம் அவனுக்கு மைக்கேல் ஓட்டுவிய தான் நோக்கம்.
அதே நோக்கத்தை 9 ஆண்டுகள் வெயிட் பண்ணி பன்றி கசாப்பு கடையில் வேலை பார்க்குறான். பன்றி பட்ட கடையில் வேலை பார்க்குறான். வேறு கொஞ்சம் நல்ல ஒரு ரிவால்வர் வாங்கிக்கிறான், பணம் சேர்த்துக்கிறான். அந்த காக்ஸ்டன் ஹால் ஒரு ஹாலில் பிரிட்டிஷ் கம்பெனி பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் பேசும்போது போயிட்டு பாயிண்ட் பிளாங்காக ஷூட் பண்ணான். 6 குண்டு போட்டால் 2 குண்டுலேயே அவன் மைக்கில் ஓட்டி சாஞ்சிட்டு மிச்சம் 2 அதிகாரி விழுந்துட்டானுங்க. இவன் ஓடவில்லை, நிற்கிறான். கைது பண்ணுங்க. ஆதிக்க வெறிப்படுத்த இந்த நாட்டில் என்னை புதைக்காதீங்க, என் நாட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. வெள்ளைக்காரன் கேட்பானா? அங்கேயே தூக்கில் போட்டு அந்த சிறைச்சாலை பக்கத்தில் ஒரு சிமெண்ட்டு கேட்டு கலையில் போட்டானுங்க. இது நடந்தது 1940. 34 ஆண்டுக்கு பிறகு இந்திரா காந்தி காலத்தில் 1974 பஞ்சாப் மக்கள் அந்த சுதந்திர தியாகி போராட்ட தியாகியுடைய உடம்பு வேணும், அடையாளம் வேணும்னு கேட்கும்போது இந்த அம்மாவை லெட்டர் போடுறாங்க. அந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்குது. இங்கேருந்து ரெப்ரஸன்டேட்டிவ் போகிறாங்க. போய் அதே சிறைச்சாலையை தேடி கல்லறை தேடி கண்டுபிடிச்சி உள்ள எறும்புகள் எடுத்துகிட்டு வந்து தேசிய மரியாதை பண்ணாங்க. அவன் தான் இந்த நாட்டுக்காக எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்துருக்காங்க கற்பனை பண்ணி பாருங்க. ஜான்சி ராணி 1827 அந்த அம்மா பிறக்கிறாங்க. இந்த ஜான்சி ராணிக்கு 77 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வெள்ளக்காரன் எழுதி சண்டை போட்ட ஒரு பெண்மணி, ஜெயித்த பெண்மணி வேலு நாச்சியார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அத்தனை மாதம் தோற்று போயிட்டாங்க. ஜெயித்த ஒரே பெண்மணி இந்திய வரலாற்றிலேயே வேலு நாச்சியார் ஒரே பெண்மணி தான். 1730 அந்த அம்மா பிறக்கிறாங்க. செல்லமுத்து சேதுபடி ராமநாதபுரம் ராஜாவுடைய மகளாக பிறக்கிறாங்க. பிரில்லியன்ட் கேர்ள். சின்ன வயசுலேயே தமிழ், மலையாளம், இந்தி, சமஸ்கிருதம், ஆங்கிலம், பிரெஞ்சு இத்தனை மொழியும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. வில்வத்தை, வாழ்வத்தை, குதிரையாற்றம், சிலமை எல்லாம் தெரிஞ்ச ஒரு பெண்மணி. அந்த அம்மா முத்து வடுகநாதன் சிவகங்கை ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ராஜாவுக்கு இவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இந்த காலகட்டத்தில் 1772 சிவகங்கை மீது வெள்ளக்காரன் சண்டையை ஆரம்பிக்கிறான். நேரடியாக சண்டை போடுறதுக்குள்ள வேற ஒரு டெக்னிக் ஆளை பண்ணுறான். நீங்கள் காளையார் கோயிலுக்கு வாங்க, நம்ம சமரசம் பேசலாம்னு முத்து நடுநர் வடுகநாதன் வர சொல்லி, பாஞ்சோர் கவர்னர் பேர், அவனு இவனு பேசுகிறமா பேசி நயவஞ்சமாக ஆர்மி பின்னாடி வச்சு மடமடன்னு துப்பாக்கி சுட்டு அவரை சாச்சிடுறாங்க. இந்த அம்மா பெண் சிங்கம் சிலுத்தெழுது. ஆனால் கூட மருது சகோதரர்கள் சேனாதிபதிகளாக இருக்காங்க. எதிரி வலுவாக இருக்கின்ற போது நாம் ஆயுதம் ஏங்கக்கூடாது, எதிரி பலசாலியாக இருக்கிறான், நாம் பணிந்து போவோம்னு சொல்கிறாங்க. ஹைட் அவுட் பண்ணி காட்டுக்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்காங்க. காட்டுக்குள்ளே தலைமறைவாக வாழ்ந்துருக்கும்போது ஒரு நாள் தாகம் எடுக்கிறது. ஒரு ஹர்ஜன் பெண்மணி, உடையாள் என்ற பெயர். அந்த பெண்ணு அந்த அம்மாவுக்கு வேலு நாச்சியாருக்கு தண்ணி கொடுக்குறான். நீ யாரும்மான்னு கேட்குறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது ராணின்னு. ஐயோ தாயே, நான் உனக்காக தண்ணி கொடுத்தேன், ரொம்ப சந்தோஷமாங்கிறான். அவள் வீட்டில் அடைக்கலம் கொடுக்குறா. அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு அம்மா புறப்பட்டு ஹைதர் அலி மீட் பண்ணுக்கா நம்ம புறப்பட்டு போயிடுறான். இந்த இடைவெளியில் வெள்ளக்காரன் தெரிஞ்சு நேராக போய் அந்த அம்மா பார்த்து, நீ வேலு நாச்சியை சந்திச்சியா, அடைக்கலம் கொடுத்தியா? இல்லவே இல்லைன்னு சொல்கிறான். 2 கைகளை வெட்டி விடுகிறார்கள், தலை எடுத்து விடுவார்கள். இதுக்கப்புறம் ஹைதர் அலி கிட்ட போய் இங்கே தங்கி 8 ஆண்டுகள் அவர் எல்லா குதிரைப்படை, காலாட்படை எல்லாம் கொடுக்குறாரு. 8 ஆண்டுகள் ட்ரைனிங் கொடுத்து புறப்பட்டு சிவகங்கை மீட்கிறதுக்காக நம்ம புறப்பட்டு 1780 இந்த அம்மா போர் ஆரம்பிக்கிறாங்க. நேரடியாக மோதாமல் என்ன பண்ணால் பாடைக்காரர்கள் 18 பேர் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒவ்வொரு பக்கமாக வர சொல்லி இந்த மாதிரி இடம் சிவகங்கை சுற்றி 16 பாடைக்காரர்கள் ஒன்றா சேர்த்து இந்த அம்மா புறப்பட்டு போகும்போது உள்ள கோயிலில் ராஜராஜேஸ்வரி கோயிலுக்குள்ளே ஆயுத கிடங்கு எல்லா வெடிமருந்துகளையும் ராஜராஜேஸ்வரி கோயிலுக்குள்ளே பின்பக்கத்தில் பதுக்கி வச்சுருக்கானுங்க. எந்த ஆண் மக்களையும் உள்ளே போக விடுறதில்லை. ஒரு நவராத்திரி தினம் எல்லா பெண்களும் 100கணக்கான பெண்கள் கையில் விளக்கேந்திட்டு போகிறாங்க. கோயிலுக்குள்ளே பெண்களை அனுமதிக்கிறாங்க. பெண்கள் 100கணக்கான பெண்கள் உள்ளே போய் ஆயுத கிடங்கு பகுதியில் போய் நின்று குயிலின்னு ஒரு பெண்ணை தேர்வு செஞ்சு இந்த 99 பெண்களும் தான் கொண்டு போன எண்ணெயை அந்த ஒரு பெண்ணு மேலே ஊற்றுறாங்க. 99 பெண்களும் கொண்டு போன எண்ணெயை அந்த ஒரு பெண்ணு மேலே ஊற்றி கொடுத்து விடுறாங்க. அந்த குயிலி கம்பீரமாக கிடங்குள்ள குதிச்சு செத்து போகிறான். வெள்ளை நேற்று முதல் வெடி கொண்டு மயந்த வெடிக்கொண்டு குயிலிங்கிற பெண் 1780 செஞ்சாங்க. அப்புறம் ஒன்றும் பண்ண முடியும் தெரிஞ்ச உடனே அந்த பாஞ்சோ சொல்லி சமாதானம் பண்ணிக்கலாம் சொல்லி, நீ ஆட்சி செய்கின்ற வரைக்கும் நான் இந்த மண்ணிலே கால் வைக்க மாட்டேன்னு சொல்லி 10 ஆண்டுகள் வேலுநாச்சியார் ஆட்சி செய்கிற வரைக்கும் அந்த மண்ணிலே அவன் கால் பதிக்கவே இல்லை. இதுதான் வேலுநாச்சியாருடைய பெருமைக்குரிய விஷயம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பூலித்தேவன், வேலுநாச்சியார், முத்துராமலிங்க சேதுபதி, கட்டபொம்மன் வரிசையிலே இந்த கொங்கு மண்ணிலே கொடி பிடித்தவன் தீரன் சின்னமலை. வெள்ளையனை எதிர்த்து சிங்கமாக போராடிய மிகச்சிறந்த மனிதன். 1756 ஆனூர் அரண்மனையில் ரத்தன சக்கரை என்கிற ஒரு ஜமீன்தார் குடும்பத்தில் ஒரு 2வது மகனாக பிறக்கிறான். படிப்பு பிரமாதம், கல்வி கேள்வியில் சிறந்து விளங்குறான். வில்வத்தை, வாழ்வத்தை, குதிரையாட்டம், சிலமை இருக்குது. எல்லா சாதிக்காரனையும் தன்னுடைய கூட வச்சுக்கிறான்.
தமிழ்நாட்டில் எத்தனை சாதிக்காரங்களும் எல்லாரையும் அண்ணன் தம்பியாக கூட வச்சுக்கிறான். கருப்பன் சேவைகள்லாம் ரொம்ப முக்கியமான அதில். 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி திப்பு சுல்தான் என்ன பண்ணியிருக்கான்னா, சேலம், தர்மபுரி, சங்ககிரி, ஆத்தூர், ராசிபுரம், ஓமலூர் இதெல்லாம் வந்து ஏற்கனவே 7 ஆண்டுக்கு முன்னாடி பிடிச்சிட்டான். யார்? திப்பு சுல்தான் பிடிச்சிட்டான். இப்போ அவன் ஆட்டு என்ன பண்ணுறாங்க, சங்ககிரி கோட்டையில் இருந்துட்டு தமிழ்நாட்டில் எந்த இடமெல்லாம் இழிச்சமாக இருக்கணும் அங்கெல்லாம் வசூல் பண்ணுறதுக்கு ஆட அனுப்புறாங்க. கப்பம் வசூல் பண்ணிட்டு கூட்டம் நேராக போகுது. எங்கே போகுது? சங்ககிரி கோட்டை போகுது. அங்கேருந்து நேராக திப்பு சுல்தான் போய் பணம். பையன் ரெடி ஆகிட்டான். சின்னமலை, டே நிறுத்துங்கடா, யார் தமிழ்நாட்டில் பைத்தியக்காரன் கிடையாது, இங்கேருந்து ஒரு பைசா எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறான். நீ யாருன்னு போய் நாங்கள் ஐயாட்ட என்ன சொல்கிறேன்னா, சென்னிமலைக்கு சிவன் மலைக்கு நடுவில் சின்னமலை என்று போய் சொல்லு அப்படின்னு சொன்னான். போய் சொன்னால் அப்படியே அப்படி ஒரு ஆளுக்கான ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ட்டு இதுக்கப்புறம் வந்து அடுத்து வெள்ளைக்காரன் திப்பு சுல்தானோட சண்டை போட ரெடி ஆகிட்டான். ரெடி ஆன உடனே திப்பு சுல்தான் சொல்கிறான், நம்ம பொது எதிரி வந்து நமக்கு வெள்ளைக்காரன் தானே, நீ நம்ம கூட சேர்ந்துக்க என்று சொன்னபோது 10,000 வீரர்களோடு நம்முடைய சின்னமலை அங்கே புறப்பட்டு போகிறான். ஜெனரல் ஹாரிஸ் வந்து 25,000 படை வீரர்கள் கள்ளிக்கோட்டிலேருந்து வர்றாங்க. ஆம்பூர்லேருந்து 16,000 பேர் வருது. இராணுவ வீரர்கள் வந்து 6,000 பேர் வந்து பம்பாயிலேருந்து வர்றாங்க. இத்தனை பேரை வச்சு ஒரே அமுக்கா வந்து மைசூரை மடக்கிறான். 20 நாள் சண்டையிலேயே முன்னேற்றம் தெரிஞ்சு போச்சு வெள்ளைக்காரனுக்கு. 2வது மாதத்தில் மொத்த மைசூரும் வெள்ளையன் கைக்கு போய்விட்டது. பழுதாகி போன கோட்டையை பார்க்கறதுக்காக திப்பு சுல்தான் சுற்றி போயிட்டு இருந்தான். அப்போ நயவஞ்சகமாக இவங்க ஆட்களை காட்டி கொடுத்து துப்பாக்கியாக சல்லடைக்கெல்லாம் துவைச்சு திப்பு சுல்தானை கொண்டுட்டாங்க. அதன் பிறகு தீரன் அங்கேருந்து புறப்பட்டு தமிழ்நாட்டுக்கு வர்றான். படைபலத்தை பெருக்கணும், நமக்குன்னு கோட்டை வேணும். ஓடா நிலை நம்ம பக்கத்து ஊருக்கு நான் சமீபத்தில் போய் பார்த்தேன். இந்த ஓடா நிலையிலே ஒரு கோட்டை ஒன்று வந்து அருமையான கோட்டை ஒன்று கட்டுறான். படைபலத்தை பெருக்கிட்டான்னு சொன்னோடனே இப்போ அவனுக்கு வந்து கர்னல் மேக்ஸ்வெல்னு பேர் இப்போ இருக்க துரை. அவன் சொல்கிறான், எல்லா பயலும் அடி பண்ணிக்கிறானு, இவன் படையை பெருக்கிட்டே போகிறான், சொன்னபடி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு தூது அனுப்புகிறான். ஐயா ஆண்டுக்க கொங்கு நாட்டை இந்த காவிரி கரையில் இந்த குதிரைப்படை நிறுத்துக்கு மட்டும் நீ அனுமதி கொடு, கப்பம் கட்டிடு, கப்பம் கட்டு நாட்டை நீயே ஆண்டுக்க, காவிரி கரையில் குதிரை நிறுத்துக்கு அனுமதி கொடு, 3 செய்ய முடியாதா அப்படின்னா. சரி பார்க்கலான்னு 1801 கர்னல் மேக்ஸ்வெல் குதிரைப்படையோடு புறப்பட்டு காவிரி ஆற்றுக்கிட்ட வரான். காவிரி ஆற்றுல ஒரு சில பகுதிகளில் தண்ணி நிறையா போயிட்டு உள்ள கரடமுட கல் இருக்குது, எங்கே குடியிருக்குன்னு தெரியாது, பாறாங்கல்கள் வந்து நிறையா இருக்கும். அதே மாதிரி தண்ணி சிலாட்ட சுழல் வரும், சுழல் எப்பேற்பட்டாலுமே உள்ளே கொண்டு போயிருக்கு. சுழல் எங்கே இருக்குது, பாறாங்கல்கள் எங்கே இருக்குது, இடுக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த பகுதியில் மட்டும் தீரம் என்னமுன்னா தனக்கு அரிசியாக குதிரை நிறுத்தினான். அந்த மடையனுக்கு நேராக அந்த குதிரை எடுத்துகிட்டு நேராக உள்ள தண்ணிக்குள்ளே வந்தாங்க. அந்த சுழலில் குதிரைகள் மாட்டுச்சு, அந்த கல்லுக்குள்ளே மாட்டுச்சு, குதிரை தத்தடிச்சுது. உடனே நல்ல எக்ஸ்பர்ட் குதிரையில் போய் அவன் எல்லாத்தையும் குதிரை வீரர்களை வெட்டி சாய்த்தான், குதிரைகளை கொன்றான், தப்பிச்சா போதுன்னு புறப்பட்டு ஓடி போயிட்டான் கர்னல் மேக்ஸ்வெல். இதுக்கப்புறம் வந்து இவனை விடக்கூடாது ரொம்ப ரோஷம் வந்து எக்ஸ்ட்ரா படையெல்லாம் வாங்கிட்டு 1802 4 பக்கம் படைகளோடு வந்து ஓடா நிலையை முற்றுகிடுகின்றான். 3 நாள் சண்டை மும்முரமாக நடக்குது. இந்த 3வது நாள் வந்து கற்ப சேவைங்கிறவன் பவர்ஃபுல் சேனாதிபதி. அவனை வந்து கர்னல் மேக்ஸ்வெல்லுடைய கத்தி வந்து கழுத்தில் குத்திருச்சு. அதை பார்த்த தீரன் என்ன பண்ணா, இளநீ சீவிரமாக ஒரே சீவில் வந்து மேக்ஸ்வெல் தலையை சீவி எடுத்துட்டான். சீவி எடுத்ததுக்கப்புறம் முண்டத்தோட குதிரை போகுது. எங்கே? சங்கரி கோட்டை குதிரை முண்டத்தோட போகுது. இந்த சீவி எடுத்த அந்த தலையில் வந்து நிறைய ரத்தம் இருக்கும் இல்லையா, அந்த ரத்தத்தில் கழுவிட்டு கழுவுன தலையை நல்ல செம்பட்ட மயிறு செக்கச்சேவேன்னு ஆள் இருக்குது, அந்த தலையை எடுத்து அந்த தலையில் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி காதில் பூ வச்சு வண்டியில் ஊர்வலமாக விட்டான். நினச்சி பாருங்கள். இப்போ வந்து மைசூரில் சண்டை போனால் அந்த ஜெனரல் ஹாரிஸ் இப்போ இங்கே வந்துட்டான். இந்த பயலை ஒன்றுமே பண்ண முடியாது, நேரடியாக மோத முடியாது போலுக்கு, வேறு ரூட் பிடிக்கலான்னு முடிவு பண்ணி 1804 அரசலூர் கோயில் இருக்குது. நீங்களாம் போய் பார்க்க, நம்ம பக்கத்தூர் தான் பார்த்து 20 மைல் கூட தான் இருக்குது. அரசலூர் காட்டுக்குள்ளே ஒரு அம்மன் கோயில் இருக்குது. ஓடாநிலை கோட்டை வேறு இடம், கோட்டை இருக்க இடம் வேறு, அரசலூர் அம்மன் கோயில் இருக்க இடம். கோயிலில் வந்து திருவிழா நடக்குது. கோயில் திருவிழானோடனே எல்லா பேர்களும் பொண்டு பிள்ளைகளோட கோயில் விசாரிச்சு போயிருப்பானுங்க. கோயிலில் கோட்டையில் யார் இருக்க மாட்டான்னு முடிவு பண்ணி இந்த ஹாரிஸ் என்ன பண்ணுறான், படையோட ஒரு 3000 பேரோட புறப்பட்டு வர்றான். எப்படியோ ஸ்மெல் பண்ணி வர்றான். நைட்டில் வந்து ஷூ காலோட அம்மன் கோயிலுக்குள்ளே போகிறான். அந்த தேரை உடைச்சிட்டான். இந்த செய்தி கிடைக்குது. சிங்கிள் மேன், ஒத்த ஆளாக இருந்து கொண்டு வந்த குதிரையில் அடியில் இருந்து எரிகுண்டு வச்சுருந்து எரிகுண்டு லெட்டு அடித்து ஹாரிஸ் குதிரையை காலை உடைக்கிறான். 10-20 குதிரை அடிக்கிறானுங்க. தப்பிச்ச முடிஞ்சா பிச்சுட்டு போயிடுறான். ஜெனரல் ஹாரிஸ் பழையபடி எஸ்கேப் ஆயிட்டான். இப்போ கடைசியாக இனி இவன் ஒன்றுமே முடியாது, நம்ம நினைக்கிற மாதிரி ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து 70 பேரங்கி கள்ளிக்கோட்டையிலேருந்து எக்ஸ்ட்ரா அம்யூஸ்லாம் கொண்டு வந்து இருக்கிற இடமெல்லாம் பண்ணின கோட்டையை பொடி ஆக்கிலாம் முடிவு பண்ணி செட் பண்ணுறானுங்க. எல்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு நாட்டில் விடிகால் 4 மணிக்கு இத்தனை ஆயிரம் படைகளை கொண்டுட்டு நேராக ஓடநிலை போய் 4 பக்கம் கவர் பண்ணிடுறான்.
மெகாஃபோன் வச்சு பேசுகிறேன், டாய் வெளியே வா சின்னமலை, இன்னும் கதை முடிஞ்சு போச்சு, இனிமேல் தப்பிக்கவே முடியாது, பெரும் படை கொண்டு வந்திருக்கான், வா வான்னு பேசுகிறா. ஒரு சவுண்டிங் ஆனால் 4 மணி ஆச்சு, 5 மணி ஆச்சு, 5:30 வெளியே விடிஞ்சு போச்சு, 6 மணி ஆகி போகுது, என்னடா இன்னும் சவுண்டே காணாமல் என்னடா பண்ணுறாங்க உள்ள, ஒன்றும் தெரியலன்ட்டு நேராக போய் கோட்டைவா இடித்து பார்த்தா உள்ள காக்கா குருவி கூட கிடையாது. காக்கா குருவி விட வெறும் கோட்டை. போனால் கடைசியாக போய் பார்த்தா ஒரு மூலையில் ஒரு செருப்பு கிடந்தது. வழியில் செருப்பு தூக்கி வீசினா அது போய் டப்புன்னு அடிச்சோன்னு பார்த்தா செருப்பு குதியில் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஓப்பன் இருந்துச்சு, ஒரு சின்ன மூடி மாதிரி இருந்துச்சு. செருப்பு என்னடா மூடி மாதிரி தூக்கி போட்டான். இந்த செருப்பை வந்து பார்த்தோன்னே இது வித்தியாசமாக செருப்பாக இருக்குது, அது யார் செய்யலான்னு விசாரிக்கும் போது பொல்லான் அப்படின்னு அந்த ஊரில் ஒரு ஹரிஜன் செருப்பு தைக்கிற இனத்தை சேர்ந்த ஒரு வந்து பொல்லான்னு ஒருத்தர் இருந்துட்டான். அவனை கூட்டி வந்து இந்த செருப்பை யார் செஞ்சாங்க சொல்லுன்னு கேட்டால் நான் தான் செஞ்சேன். அந்த பாக்ஸ் மாதிரி குதியில் வச்சு அதுக்குள்ள என்ன இருக்குது சொல்ல மாட்டேன் சொல்கிறான்னு மேக்சிமம் மிரட்டி அடித்து பார்த்து ஓடான கோட்டைக்கு மேலே கொண்டு போய் நிறுத்தி அவன் காலை சுட்ட போது அந்த பொலான் கோட்டை மேலே குதிச்சு செத்து போயிட்டான். ரகசியத்தை அப்படியே அவன் காப்பாற்றி விட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு ரூமில் போய் பார்த்தா வண்டியாக குப்பையாக வந்து செருப்புகள் கிடக்குது. அந்த செருப்பில் ஒவ்வொன்றா எடுத்து குதியை திறந்து பார்த்தா ஒரு குதியிலே 8 நாட்களுக்குள் பெரும்படை திரட்டி கொண்டு ஹாரிஸ் புறப்பட்டு ஓடாநிலை கோட்டை தகர்க்கப் போகிறான், எச்சரிக்கையாக இருங்கள். இப்படிக்கு வேலப்பன். இந்த வேலப்பன் யார் நினச்சிங்க? இந்த வேலப்பன் வந்து தீரன் ரைட் ஹேண்ட். இப்போ மைசூர் திப்பு சுல்தான் கூட சண்டை போடும்போது சண்டையில் திப்பு சுல்தான் கொண்டு விட்டாங்க. இந்த வேலப்பன் ரைட் ஹேண்டை மட்டும் அவன் கடத்திட்டு போயிட்டான். கடத்திட்டு போனவன் என்ன பண்ண அப்ரூவ் ஆகிட்டான். ஐயா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண, உங்களுக்கு என்ன வேணால் சொல்கிறேன், நான் உங்களுக்கு அடியாளாக இருக்கேன்னு சொல்லிட்டு வேலப்பன் இப்போ அந்த பக்கம் இருந்துருக்கான். அந்த பக்கம் இருந்த வேலப்பன் என்ன வேலை பண்ணாமல் வேலப்பன் பேர் மாதிரியே வேலை காட்டுறான் பாருங்க. அவன் கள்ளிக்கோட்டையிலேருந்து இங்கே வந்து சங்கரி கோட்டைக்கு வந்து குதிரை வீரன் மூலமாக செய்தி வரும் என்னென்ன பண்ண போகிறோன்னு. அந்த குதிரை உங்கள் ஊரில் ஈரோட்டில் வந்து அந்த குதிரை நைட்டில் ஒரு சத்திரத்தை தங்கும். அங்கே இந்த பொல்லான் இரவு தங்கி அந்த குதிரையில் சேடலுக்குள்ள இருந்து வரக்கூடிய செய்தி எடுத்து பார்த்து அந்த செய்தியை சின்னமலைக்கு சொல்லுவான். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு சம்பவமும் அங்கே வேலப்பன் செய்தி அனுப்புவான். இங்கே பொல்லான் வந்து ஈரோடு சத்திரத்துலேருந்து எடுத்து தீரன் சின்னமை தவறு கொடுப்பான். இப்படியே பண்ணான்னு தெரிஞ்சவுடனே அந்த வேலப்பன் வந்து 5ஆம் படை சொல்லி ஒரு 8 பேர் சேர்ந்து சுட்டு பொசுக்கி ஜல்லடை ஆக்கிவிட்டாங்க வேலப்பன். இப்போ எங்கள் ஊரில் யாருமே இல்லை. தேடினா அவங்க வந்து பழனி பக்கத்தில் கருமலை பகுதியில் வந்து தீரன் சின்னமலை ஆட்கள் வந்து அங்கே பதுங்கிட்டு இருக்காங்க. அங்கே போயிருக்கும்போது பழையபடி ஹாரிஸ் ஆட்களோடு தேடிகிட்டே இருக்கிறான், கிடைக்க மாட்டேங்கிறாங்க. திண்டுக்குள்ளே ஷேக் உசைன் அப்படின்னு வந்து தீரன் சின்னமலைக்கு ரொம்ப நெருங்க நண்பன், ஒரு முஸ்லீம். அவன் வீட்டில் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம், அப்புறம் வந்து கல்யாணம் 2 நடக்குது. இதுக்கு எப்படியும் வந்து தீரன் சின்னமலை வருவான்னு இவங்க கண்ணுக்குள்ளே எண்ணெய் விட்டுட்டு ஹாரிஸுடைய ஆட்கள் வந்து பார்க்குறாங்க. 2 தடவை ஏமாத்திடுறான். நிச்சயதார்த்துக்கு வந்தப்போ ஒரு வயசான ஒரு முஸ்லீம் மாதிரி மேக்கப் போட்டு வந்து எஸ்கேப் பண்ணி போயிட்டான். 2வது விட பர்தா போட்ட பொண்ணு வந்து ஏமாத்திட்டான். ஆனால் கொலகார பாதி தப்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு தேடுறாங்க, பிடிக்கவே முடியல. இப்படி ஒரு நாளில் ஒரு மத்தியான பகல் அன்னைக்கு நல்லான்னு ஒருத்தன் இவங்க கூண்டு சேர்ந்தாலும் சமைச்சு போடுறாள். நல்லான்னு பேர். பொல்லான் நல்லவன், நல்லான் அயோக்கியன். பாருங்க, நல்லான் பேர் வச்சு அயோக்கிய. இந்த அயோக்கியம் என்ன பண்ணா மத்தியானம் எல்லாம் ஆற்றுல போய் குடிச்சிட்டு வராங்க. ஒன்று மத்தியானம் சாப்பாடு செஞ்சுட்டு குடிச்சுட்டு உட்காந்து சாப்பிட வராங்க. என்னங்க எப்போ பார்த்தாலும் இடுப்பில் கட்டாரி கத்தி வெடிக்கு மந்த வச்சுக்கிட்டு அது சாப்பிட்றப்பா நிம்மதி சாப்பிடுங்கப்பா கொண்டாங்க அப்படின்னு வாங்கி அந்த மூலையில் வச்சுட்டு சாப்பிட்றான். அப்போ கூட கிளியாதர்னு என் தம்பி, அண்ணா எனக்கு வெறுங்கையோட கஷ்டமாக இருக்குன்னாங்கடா, டே அது சும்மா பயப்படாதப்பா, நம்ம நல்லா நம்மூர் பையன் தான்டா அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க. இப்படி சாப்பிட ஆரம்பிக்கும் போது வீட்டு நாய் குறைக்குது. கிளியாதர் எழுந்து பார்க்க போகிறான். அடே சாப்பிட போய் ஏன் எழுந்து போகிறேன், நான் பார்த்து வரேன். நல்லான் போய் பார்க்க போகிறான். நல்லான் பார்த்து வரும்போது 200 வீரர்கள் சுற்றி கொண்டார்கள். நல்லான் என்ற அயோக்கியன் அந்த மாமனிதனை காட்டி கொடுத்தான். அந்த பின்னாடியே குரவலை பிடிச்சி திரும்பி அவனை கொண்டு விட்டார்கள். நீ வந்து கப்பங்கட்ட மறுத்தேன், பாடைக்காரர் திருச்சி விட்ட, கர்னல் மேக்ஸ்வெல்லை கொலை செஞ்ச, உனக்கு தூக்குன்னு சொல்கிறாங்க, கூடுன்னு சொல்கிறான். சங்ககிரி மலை மேலே ஜூலை மாதம் 31ஆம் தேதி 1805 அந்த மாமனிதனை தூக்கிலேற்று கொண்டு விட்டார்கள். ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணுங்க. பூலித்தேவன் வரலாறு வேண்டுமா, லண்டன் மியூசியத்தில் இருக்கிறது. வேலு நாச்சியார் வரலாறு வேண்டுமா, அங்கே மியூசியத்தில் இருக்கிறது. முத்துராமன் சேதுபதி வரலாறு வேணுமா, இருக்கிறது. மருதுபாண்டிய வரலாறு வேணுமா, இருக்கிறது. இந்த தீரன் சின்னமலை வரலாற்றை மட்டும் அந்த அயோக்கியர்கள் அழித்தே விட்டார்கள். இந்த கொங்கு மண்ணில் ஒரு மாமனிதர் வாழ்ந்து வரலாறு அழித்தே விட்டார்கள். 1990 புலவர் குழந்தையுடைய தாத்தா ஒருத்தர் வாய்வடியாக சொன்னாராம் அந்த கதையை. தீரன் சின்னமலை ஒரு மகா மனுஷன் தானா அந்த மண்ணில், அவன் வெள்ளக்கால சண்டை போட்டான். வாய்வடியாக சொன்ன கதையை வைத்துக்கொண்டு புலவர் குழந்தை அவர்கள் நாட்டு பாடலாம் சேர்த்து தயாரித்து செய்தி தான் இந்த நமக்கு தெரிஞ்சு கொண்டிருக்கிற தீரன் சின்னமலை வரலாறு. இந்த தீரன் சின்னமலை அவர்களுக்கு நம்முடைய இன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் முந்தைய ஆட்சி காலத்தில் சிலை நிறுவலாம் முடிவு பண்ணாங்க.
இந்த சிலை நிறுவன குழுவில் நானும் ஒருவனாக இருந்தேன். அடியனும் நானும் பெரிய பார்த்த அடியனும் ஒருவனாக இருந்தேன். மணியம் செல்வனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து அந்த தீரன் சின்னமலையுடைய குதிரை ஓவியத்தை வரைய சொன்னோம். அந்த ஓவியத்தை அடிப்படையாக வைத்து அங்கே நாகப்பனுடைய குரூப் வச்சு சிலை செய்ய சொன்னோம். அந்த சிலை வந்து சென்னை நிறுவப்பட்டதுக்கு காரணம் ஜெயலலிதா அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தோஷமாக தெரிவித்துக் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காமராஜர் இன்னொரு மனுஷன் நம்ம கண்ணு முன்னாடி இப்படி ஒருத்தன் வாழ்வானா கற்பனை போகிறாங்க. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து மிகச்சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து தன்னலங்கிறதா தொண்டுனால எளிமையான வாழ்க்கையால் இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்த மகத்தான மனிதர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். 6ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கார். வெறும் படிப்பு 6ஆம் கிளாஸ். 16 வயசில் காங்கிரஸினுடைய கடைக்கோடி தொண்டன். 36 வயசு முடிகிறதுக்குள்ளே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராயிட்டார். அந்த காலத்திலே காமராஜர் அணி ராஜாஜி அணின்னு காங்கிரஸ்குள்ளே 2 குரூப், எல்லாருக்கும் குரூப் இருக்குமே. அப்போவே ராஜாஜி அணி தனி, காமராஜ் அணி தனி. ராஜாஜி அணியில் சி சுப்பிரமணியம், பக்தவச்சலம் போன்றவர்கள் அந்த அணியில் இருக்கிறாங்க. காமராஜ் அணியில் சத்தியமூர்த்தி தனியாக குரூப் இருக்காங்க. சட்டசபை காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு, அதாவது முதலமைச்சர் பதவிக்கு ராஜாஜி சார்பாக சி சுப்பிரமணியம் நிற்கிறார். காமராஜ் இந்த பக்கம் நிற்கிறார். போட்டியில் வந்து காமராஜ் ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சோன்னா எதிரி எப்படி பார்க்கணும்? எதிரியை பார்த்து கட்டி அணைச்சிக்கிட்டு வாடான்னு கூப்பிட்டு சிஎஸ்க்கு முதல்ல பதவி கொடுத்தார். நினச்சி பாருங்க, தனக்கு எதிராளியாக நின்ன மனுஷனுக்கு கூப்பிட்டு முதல்ல சிஎஸ்க்கு பதவி கொடுத்தாரு. அவருக்கு துணைமான பக்தவச்சலத்துக்கு மந்திரி பதவி கொடுத்தாரு. ராமசாமி படையாச்சின்னு அவர் ராஜாஜியோடைய ஆள் இன்னொரு அவருக்கும் பதவி கொடுத்தார். ஆறுகளுக்கு குறுக்க அணை கட்டினார். ஏரி குளங்களை வந்து தூர் வாங்கி படித்து விவசாயத்தை பெருக்கினார். தொழில்துறையில் தமிழ்நாட்டை வந்து 2வது மாநிலமாக்கினார். ஊருக்கு ஒரு பள்ளி வேணும், எல்லா ஊருக்கு கட்டாய கல்வி வேண்டும்னு ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பள்ளி வேணும். ஓராசிரியர் பள்ளி துவக்கி 1956 அரசு பள்ளிக்கூடம் எங்கள் ஊரில் துவங்கிச்சு. அந்த அரசு பள்ளிக்கூடம் பாதியார் இருந்தபோது குமாரசாமி வந்திருக்கார். அவர் பள்ளிக்கூடத்தில் மத்தியான கூட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா மத்தியான சாப்பாடு பிரச்சனைக்கு சொல்லி பகல் உணவு திட்டத்தை அந்த மனிதன் துவக்கினான். அதுக்கப்புறம் SSLC வரைக்கும் இலவச கல்வியை கொண்டு வந்தார். இது நாட்டுக்கு கொண்டார். வீட்டுக்கு என்ன பண்ணார் தெரியுமா? காமராஜர் முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிறார். அம்மா ஒரு சிவகாமி அம்மா வர்றாங்க. வந்தவுடனே என்னம்மா அவனுக்கு என்ன வேணா? கண்ணு திருப்பதியை பார்க்கணும் போலுக்குண்ணா. போகணுமா? வண்டி கொடுறான். வண்டி கொடுத்து திருப்பதிக்கு போயிட்டு வந்தாங்க. திருப்பதி போய் சாமி கூப்பிட்டு வரும்போதே விருதுநகர் போகிறதுக்கு டிக்கெட் கையில் வச்சிருக்கிறாரு. என்ன தம்பி? அம்மா நாளைக்கு சாயங்காலம் ரயில் இருக்குது, நீ ஊர் கிளம்புனா. கண்ணு நீ தனியாகிற பொண்டாட்டி பொண்டு பிள்ளைன்னு கிடையாது, உனக்கு சோறாக்கி போட்டு கூட வச்சுக்கலாம் வந்திருக்குன்னா சோறாக்கி போட்டு சமைக்கார இருக்கிற, நீ கிளம்பு. நீங்கள் கூட இருந்தீங்கன்னா அவங்க அண்ணன் எங்கே தம்பி பசங்களை இருந்துக்கிட்டே குடச்சல் கொடுப்பாங்க, நீங்கள் முதல்ல கிளம்புன்னு சொல்லி பெத்த தாயாரை உடன் வைத்துக் கொள்ளாமல் 2வது நாள் ஒரு பதவி ஏற்றானே மறுநாள் துரத்தி விட்டார். ஊருக்கு போனால் தமிழ்நாட்டு முதலமைச்சராச்சே அந்த முனிசிபாலிட்டி ஆளுகள்லாம் வந்து தெருக்குழாயிலேருந்து ஒரு கனெக்ஷன் சைடில் கொடுத்து வீட்டுக்குள்ளே பர்சனலாக வீட்டுக்குள்ளே குழாய் இணைப்பு கொடுத்துருக்காரு. செய்தி கேட்டுன்னு கட் பண்ணு, என் வீட்டுக்கு அத்தனை பேர் தெருக்குழாயில் மற்ற மக்களோட பிடிக்கும் போ அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டார். நாகம்மின்னு ஒரே ஒரு சகோதரிக்கு ஜவஹர்னு ஒரு பையன். அந்த பையன் கல்யாணம் ஆகுது. விருந்தர் நான் நிறைய போயிருக்கேன். விருந்தர்கள் வந்து 1950களில் இப்போ எப்படின்னு தெரியாது. பொது கழிப்பிடம் எவ்வளோ அர்ஜென்ட்டாக வந்தால் கூட நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடணும். நினச்சி பாருங்கள், ஊருக்குள்ளே போக முடியாது. இந்த சூழ்நிலையிலே கல்யாணம் மருமகளுக்கு சௌரியமாகணும். சின்ன 4 அடிக்கு 4 அடி ஒரு டாய்லெட் கட்டிக்கிறேன்னு கேட்டோன்னா முடியாது, நீ டாய்லெட் கட்டுறான்னு சொல்லி பங்களா கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தா காமராஜர் சொல்லுவாங்க, முடியாதுன்னு சொல்லிவிட்டார். ஆர் வெங்கட்ராமன் தொழில் அமைச்சராக இருக்கிற இவர் புறப்பட்டு அங்கே போகிறார். போகும்போது அவங்களாம் பிரியமாக பார்ப்பாங்க காமராஜர் அம்மா. போய் பார்க்க போனோம்னா உள்ளே வந்து மே மாத வெயில் எப்படி இருக்குது, ஈர்வல் எப்படின்னு தெரியல, வேர்த்து மழையாக மூளையே உருகி ஒழுகும், அந்த மாதிரி ஒழுகிட்டு இருக்குது. அந்த அம்மா வந்து பரமட்ட வீசி வீசிட்டு இருக்காங்க. போய் பார்த்தாரு, ஒரு நாட்டு முதலமைச்சர் கோலத்தை பாரப்பா கொடுமையை. அப்படி பாக்கெட்லேருந்து காசு எடுத்து 250 ரூபா இருக்கப்போ டேபிள் ஃபேன் அவ்வளோதான் இருக்கும். பிஏ கிட்ட கொடுத்து போடாட்டே போய் ஒரு ஃபேன் வாங்கிட்டு விடாங்க. வாங்கிட்டு வந்தோடனே அங்கே சிங்கிள் ஃபேஸ் லைட் இருந்தது. அந்த பின்ன சொருகி சுவிட்ச் போட்டால் சைன்னு காற்று வருது. அந்த அம்மா பக்கம் வாய்த்துன்னு நல்லா இருக்குதுப்பா அப்படின்னுச்சு. இனிமேல் வந்து நீ பணமட்டத்தில் வீசாதம்மா, வெயில் காலத்தில் சுவிட்சை போட்டுக்க அப்படின்னா வந்துட்டார். ஒரு 3 மாதம் கழிச்சு காமராஜர் தென்னாடு போயிருக்காரு. அந்த மனுஷன் அம்மாவெல்லாம் காந்தியும் அப்படித்தான், அந்த ஆள் அப்படித்தான், அம்மா ஆத்தா குடும்பம் அவனுக்கெல்லாம் பிடிக்காது. போனால் எங்கேயோ திருச்செந்தூர் போனார், தூத்துக்குள்ளே சுற்றிட்டு கிளவி போகிற வழியில் பார்க்கலான்னு போனால் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பொருள் அந்நியமாக இருக்குது. இது சம்மந்தம் இல்லாமல் ஒரு பொருள் இருக்குது, என்னடா இது அப்படின்னு பார்த்து பட்டுன்னு பார்த்தோன்னே ஃப்ளாஷ் ஜூம் போயிடுச்சு விசிறிக்கு. ஏது அப்பா நான் வாங்கலப்பா, வெங்கட்ராமே போன மாதம் வந்தவன் அவன் வாங்கி கொடுத்து போனாம்மா. வெங்கட்ராமுக்கு என்ன உண்மையில அக்கறை? தமிழ்நாட்டில் உன்ன மாதிரி 10 லட்சம் கிளவி இருக்கிறாங்க. 10 லட்சம் கிளவி வாங்கி கொடுப்பான ஃபேனு உனக்கு மட்டும் ஏன் வாங்கி கொடுத்தான்? நீ முதலமைச்சர் அம்மாண்ணா ஏடா
50 ஆண்டுகள் ஆகிவிட்டு துருப்பிடித்து போய் அந்த ஃபேன் இன்னும் விருதுல காங்கிரஸ் அளவுக்கு இருக்குது. இனி ஒரு தலைவன் கிடைப்பானா யோசிப்பாரு. ஜப்பானுக்கு போறாரு, மெஷினரிஸ் நிறையா வாங்குறாரு. ஒரு 10-20 லட்சம் ரூபா 20 கோடி மெஷினரிஸ் வாங்குறாரு. ஜப்பான்காரர்கிட்ட சண்டை போடுறாரு. இன்னே இவ்வளவு வாங்குறேன், வந்து விலை குறையாங்கிறாரு. அவர் 20 கோடியிலேருந்து அப்படியே குறைச்சி 18.5 கோடிக்கு மேலே குறைக்க முடியாது அப்படின்னா, அப்படி எனக்கு கமிஷன் கொடுக்கணும்ல, அப்புறம் நான் இவ்வளோ பொருள் வாங்குறேன் கமிஷன் கொடுக்க மாட்டாமா அப்படின்னா, ஆமாங்க கமிஷன் கொடுக்கலாம். எவ்வளோ கமிஷன் கொடுப்பேன்? அவன் கமிஷன் ஏற்று, என்ன இவ்வளோ கம்மியாக கொடுக்குறேன், ஏற்றி அதை ஒரு லெவலுக்கு கமிஷன் மேலே ஏற்றி, அந்த கமிஷனை கொடுத்த காசுக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கே மிஷினரிஸ் வாங்கின மகா மனிதன் காமராஜ் நாடா. நேருஜி 1964 இறந்து போகிறாரு. இறந்தோடனே அந்த பதவிக்கு வந்து லால் பகதூர் சாஸ்திரி கொண்டு வந்தார். அவர் இறந்தவனுடனே இந்திரா காந்தி கொண்டு வந்தார். நீங்களே உட்காரன்னு சொன்னாங்க. என்னுடைய உயரம் எனக்கு தெரியும், அந்த பதவி எனக்கு வேண்டாம் என்று வாழ்ந்த ஒரு மனிதனை, 9 ஆண்டு சிறைவாசம், 9 ஆண்டுகள் நாட்டை ஆண்ட மகா மனிதனை ஒரு சாதாரண சட்டக்கல்லூரி மாணவை வைத்து நாம் தோற்கடித்து விட்டோம். நன்றியுள்ளவர்களாக நினைத்து பாருங்கள். மகா மனிதனை ஒரு சாதாரண சட்டக்கல்லூரி மாணவை வைத்து நாம் தோற்கடித்து விட்டோம். சாகும்போது என்ன வைத்தான் தெரியுமா? ஒரு 4 ஜோடி சட்டை, 5-6 புஸ்தகம், 2 ஜோடி செருப்பு, பாக்கெட்டில் 130 ரூபாய் சில்லறை. நாடாண்ட மன்னன் வைத்திருந்த சொத்து பார்த்தீர்களா? அவன் வாழ்ந்த வீட்டை வீட்டுக்காரன் எடுத்துக்கொண்டான். அவர் பயன்படுத்திய காரை காங்கிரஸ் அலுவலகம் எடுத்துக்கொண்டது. அவர் பூத உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது. அவர் மகத்தான வாழ்வை வரலாறு எடுத்துக்கொண்டது. அதனால்தான் சொன்னான் என்னுடைய கண்ணதாசன், தங்கமே தென்பொதிகை சாரலே தன்னிலவே சிங்கமே என்றழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தமென்று ஏதுமில்லை, துணை இருக்க மங்கை இல்லை, தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை, ஆண்டிகையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கிலேயே காமராசா என்று சொன்னான். அப்படிப்பட்ட மந்திரிகள் தான் நாட்டாங்க. ஒரு மந்திரி மெட்ராஸ்லேருந்து கோயம்புத்தூருக்கு ரயிலில் வராரு. சேலத்துக்கிட்ட வந்தோடனே மணி 2 மணி டிடிஆர் எழுப்புறாரு. எழுப்பி, ஐயா இந்த வினாடியோட என் பையன் மேஜர் ஆகிடுறான், இது வரைக்கும் மைனராக இருந்தால் 18 வயசு கீழே இருந்தான், இது நைட் 2 மணியோட மேஜர் ஆகிட்டான், சேலத்திலிருந்து கோயம்புத்தூருக்கு மேஜருக்கான ரயில் டிக்கெட்டை கொடுங்க, காசு தர்றேன் என்று ஒரு மந்திரி சொன்னாங்க. கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளவு ஓசி வித்தவுட் என்ன அடிக்கிறோம் நம்ம. ஒரு மனிதன் சேலத்திலிருந்து கோயம்புத்தூருக்கு மேஜர் டிக்கெட்டு கொடுங்க என்று வாங்கி போனவன் தான் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் என்ற மகத்தான ஒரு மனிதன். 1947 மார்ச் 23 2 ஆண்டு தான். 1949 ஏப்ரல் 6ஆம் தேதியோட அவர் பதவி முடியுது. 2 வருஷம் தான் அவர் பதவியில் இருக்காரு. முதலமைச்சர் பதவி தர்றாங்கன்னு சொன்னோம், நம்ம என்ன ஆகும்? ஆளா பரப்பமில்ல, பேயா அலைவும் இல்லை. முதலமைச்சர் பதவிங்கன்னு ஒன்று அதே போய் அதெல்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னா, ஐயா என்னங்க இவ்வளோ பெரிய பதவி நீங்கள் போப்பா அதெல்லாம் எனக்கு வேண்டாம்னா வற்புறுத்தும் போது கொஞ்சம் இருங்கன்னு புறப்பட்டு நேராக அவர் திருவண்ணாமலைக்கு போய் ரமண மகர்ஷி பார்க்குறாரு. ஐயா இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து எனக்கு வந்து நீங்கள் இப்போ முதலமைச்சர் பதவி கொடுக்குறாங்க, எனக்கு பிடிக்கலையாண்ணா. ஆடா பைத்தியக்காரா, நாட்டுக்கு நீ வந்து உழைக்கணும்னு சொல்லையா, இதை விட வாய்ப்பு கிடைக்குமா, பேச போய் ஒத்துக்கோ, நான் சொல்ல நீ போய் ஒத்துக்கோ என்று ரமண மகர்ஷி வற்புறுத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த மனிதனை வந்து இங்கே அந்த பதவி ஏற்றுக்கொண்டாங்க. நம்ம தமிழக அரசு இலச்சனையும் பார்த்துக்கிங்க இல்லையா? தமிழக அரசுன்னு போட்ட நடுவில் கோயில் இருக்கும், சுற்றிலே தமிழக அரசு ஒரு வளையம் இருக்கும். இந்த இலச்சனையை தமிழக அரசு என்ற எம்பளத்தை வந்து உருவாக்கியவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். யாரும் கை வைக்க முடியல. அங்கேயும் ஒரு குறும்புக்காரன் ஒத்துருப்பான்ல, என்னங்க மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்கிறோம், நம்ம நாட்டில் வந்து இந்து கோயிலை போய் இந்த ஆள் நடுவில் போட்டு வச்சுருக்கனா நியாயமான நேருக்கு ஒருத்தர் லெட்டர் போட்டான். நேரு அங்கேருந்து ஓமந்தூர் ராமசாமி லெட்டர் போட, என்னையா அப்படி கம்ப்ளைண்ட் வந்திருக்கேன் என்னன்னாரு. நேராக அவர் புறப்பட்டு திருப்பத்தூர் போனார். யார்? ஓமந்தூர் ராமசாமி நேராக திருப்பத்தூர் போனார். அங்கே ஆண்ட்ரூஸ் அப்படிங்கிற ஒரு ஃபாதரை வந்து அப்படி ஏற்பாட்டில் ஒரு தேவாலயம், ஒரு சர்ச்சு கட்டிருக்காங்க. உள்ள இயேசுநாதர் சிலுவையில் இருக்கிறாரு. உள்ளே வந்து தேவாலயத்தில் உள்ள இயேசுநாதர் சிலுவையில் இருக்கார். அந்த கட்டடத்துக்கு மேலே நம்மூர் கோபுரம் இருக்குது. அதையும் ஃபோட்டோ எடுத்தார், இதையும் ஃபோட்டோ அனுப்பினாது. தமிழ்நாட்டு கலாச்சாரத்தினுடைய அடையாளமே தவிர இது இந்து மத சின்னம் அல்ல என்று சொன்ன உடனே நேரு ஓகே கோ ஹெட் அப்படின்ட்டார். அப்படி பர்மிஷன் வாங்கி எடுத்த ஒரு மனிதன். மகாகவி பாரதியார் எப்படிப்பட்ட ஆள் உங்களுக்கு தெரியும், எப்படிப்பட்ட பாடலை எழுதினார் உங்களுக்கு தெரியும். அந்த மகாகவி பாரதியாருடைய பாடல்கள் ஏவிஎம் செட்டியார்கள் வாங்கி ஒரு படங்களை பயன்படுத்தி இருக்கும்போது அவரை வர சொல்லி
அந்த மகாகாஜனுடைய பாடலை நாட்டுடைமையாக்க வேண்டும் என்று கேட்டு செட்டியார் எந்தவித காசு வாங்காமல் இலவசமாக கொடுத்து அதை நாட்டுடைமையாக்கியவர் நம்முடைய ஆள். 2 வருஷம் பதவி முடியுது. ஏற்கனவே மனைவி இறந்து போயிட்டாங்க, மகன் இறந்து போய்விட்டான், மகள் இறந்து போய்விட்டா. இருந்த சொத்தை பூரா வடலூர் ராமலிங்க சுவாமி மடத்துக்கு எழுதி வச்சுட்டு நேராக கோட்டையிலேருந்து மடத்தில் போய் சாமியார் ஆயிட்டார். அங்கே போய் வாழ்ந்த மனிதன் கடைசி நாட்களிலே சாந்தோமில் வந்து ஒரு வீட்டில் குடியிருக்கிறார். குடியிருக்கும் போது அண்ணா அவர்கள் மறைந்த அப்போ தான் கலைஞர் அவர்கள் வந்து பதவியில் உட்கார்ந்துருக்கார். அவருக்கு செய்தி கேள்விப்பட்டு ஒரு பிஏ அனுப்பி, ஐயா நீங்கள் வந்து சரின்னு சொல்லுங்கள், நாங்கள் உங்களை வந்து அரசு மருத்துவமனை கூட்டிகிட்டு போய் ராஜ வைத்தியம் பார்த்து 16 வயசு பையனாக திருப்பி அனுப்புகிறோம் என்று கேட்டபோது இந்த மனிதன் என்ன சொன்னான் தெரியுமா? சாக போகின்ற ஒரு சாதாரண மனிதனுக்கு மக்கள் வரி பணத்தில் இயங்குகின்ற மருத்துவமனையில் இருந்து ஒரு சல்லி காசு செலவு பண்ணுவதை கூட அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு 3 நாள் செத்து போய்விட்டான். இந்த மாதிரி மகத்தான மனிதர்கள் வந்து பிறந்து சுதந்திரம் வாங்கிட்ட பூமி என்பதை உங்களுக்கு பதிவு செய்வதற்காக இந்த காலத்தில் நான் சொல்லலை, உங்களுக்கு பதிவு செய்வதற்காக உங்கள் தலைமுறைக்கு எப்படிப்பட்ட மக்கள் நமக்கு சுதந்திரம் வாங்கிவிட்டார்கள் சொல்வதற்காகத்தான் இதை பதிவு செய்கின்றேன். எப்படிப்பட்ட நாடு சொல்கிறான் தெரியுமா? இந்த 7 பேர்களிலே 4 பேர்கள் சுதந்திரத்துக்கு முன்னாடி இறந்து போகிறாங்க. மகாத்மா காந்தியை நாமே கொன்று விட்டோம். காமராஜரும் ஓமந்திராரும் இங்கே தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தாங்க. இந்த தலைவர்களும் சரி, அவர்களுடைய குடும்பத்தாரும் சரி, இந்த நாட்டினுடைய சொத்திலே ஒரு சல்லி காசை கூட பயன்படுத்தவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட நாடு இது? மாரத வீரர் மலிந்தனன் நாடு, மாமுனி ஓர்கள் வாழ்ந்த பொன் நாடு, நாரத கான நலந்துகள் நாடு, நல்லன யாவையும் நாடூறு நாடு, பூரண ஞானம் புலிந்தனன் நாடு, புத்தர் புனாரல் பொங்கிய நாடு, பாரத நாடு பழம்பெரும் நாடே, பாடுவ மிகுதை இதற்குள்ள ஈடே என்று பாடிய பாரதி. அந்த நாட்டை நீங்கள் உயிரை கொடுத்து காப்பாற்றுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.